ஜெபிக்காமல் இருக்கிறார்கள். देवदरवा में दवसले याज्ञा नकर सजिनवा சிலர் ஜெபிக்கிறார்கள். समारा याज्ञा करनवा சிலர் என்ன நினைக்கிறார்கள், समारा एकवास सितानी அதாவது சம்பவிக்க வேண்டியவள் எல்லாம் நியமிக்கப்பட்டான காரியங்களா இருக்கிறது. सिद्धवेना सेलुम देवल नियमकरण लगवा कारणवल நாங்க ஜெபிச்சான ஜெபிக்காட்டியன காரியங்கள் அப்படிதான் நடக்கும். අප याज्ञा කළත්තරි නොකළත්තරි මේ දේවල් මේ ආකාරයෙන්ම තමයි සිදු වෙන්නේ. ஜெபிக்கிறதுனால என்ன பிரயோஜனம், याज्ञा කිරීමෙන් කුමන ඵලයක්ද என்று நினைக்கிறதான சிலர் இருக்கிறார்கள். එලෙස සිතන්නව සමාන අය සිටිනවා. அதாவது முந்தின நாட்களில சில பாமர மக்கள் ஏழு ஜனங்களுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால் சேவல் கூவினாத்தான் விடியுது அப்படின்னு சொல்லி. පුරාණ කාලේ සමහර නුගත් සෙනගගේ දිනුවක් නැතව සෙනගගේ අභිප්‍රාය මතේ කුමක්ද නම් කුකුල අඬනවා නම් පමණයි අලියක් නැහැ කියන්නේ පහන් වෙන්නේ කියා. சேவல் கூவாட்டிலும் முடியும். එසේ කුකුල අඬලන්නේ නැති වුණත්තරේ පහන් වෙනවා. ஆனா சேவலுடைய காரியம் என்ன, නමුත් ඒ කුකුලගේ කාරණා කුමක්ද, ஜாமங்களில கூவுகின்றதா இருக்கு. ඒ කුකුලා යාමයන් වලද අඬලනවා. அது ஒரு சிருஷ்டியாக தேவனுக்கு கீழ்ப்படிகின்றது. මෙවිලා කොෂෙන් ඒ කුකුලා දෙවනාසට කීකරු වෙනවා. அதனால நாங்க ஜெபிக்காட்டிலும் காரியங்கள் நடக்கும் என்று நாங்கள் நினைக்க கூடாது. එම නිසා අප යාඥා නොකළ සිටියත් කාරණාවල් සිදු වේ කියලා අප සිතන්න ඕනේ නැහැ. நாங்கள் ஜெபிக்காவிட்டாலும் கூட காரியங்கள் நியமிக்கப்பட்டு நடக்கலாம். අප යාඥා නොකර සිටින නමුත් අප නියමිතව තිබෙනා දේවල් සිදු වෙන්න පුළුවන්. நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்லவைகள் நடக்க மாட்டாது. අපගේ ජීවිතය තුළ සිදු විය යුතු යහපත් දේවල් සිදු වෙන්නේ නැහැ. இன்னொரு வார்த்தையிலே சொன்னால் තව වචනකින් පවසනවා நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக மாற முடியாது. අපිට දෙවනාසල් ප්‍රසන්න අය ලෙස මාරු වෙන්න බෑ. நீங்கள் தானியேல் புத்தகத்தை எடுத்து பார்க்கிறதான வேலை. ඔබ දානියෙල්ගේ පොත රැගෙන කියවලා அதுல 2ஆம் அதிகாரத்திலே දෙවනි පරිච්ඡේදයේ பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அன்றைக்கு அவன் ஒரு சொப்பனம் கண்டான். බබිලෝන් රජු සිටියා නෙබුකද්නෙච්චර් ඕසීනියක් දුටුවා. இனிமேல் சம்பவிக்க போகின்றான காரியங்கள் என்ன, මතු සිදු වෙන්න තිබෙනා කාරණාවල් කුමක්ද, இந்த நாட்களில் நடக்க போற காரியங்களை குறித்து கூட அவன் தரிசனமாக அவன் சொப்பனமாக கண்டான். මේ කාලේදී සිදු වෙන්න නියමිතව තිබෙනා දේවල් පවා ඕසීනියක් වශයෙන් ඒ කාලේදී දුටුවා. அவன் ஜெபிக்கல, යාඥා කළේ නැහැ, தேவனை ஸ்தோத்திரம் பண்ணல, දෙවනාස ප්‍රශංසා කළේ නැහැ, தேசங்களுக்காக ஜெபிக்கல. දේශයන් දිසා යාඥා කළේ. ஆனால் தேசத்தில் நடக்க போகுது என்பதை அவன் சொப்பனமாக கண்டான். தூக்க போனா தூக்கத்துல அவன் கண்டான காரியம். නමුත් දේශය තුළ සිදු වෙන්න යනා වූ දේවල් නිදා ගන්න ගිය අවස්ථාවේදී ඔහුගේ නිින්දෙන් ඔහුට දර්ශනයක් වශයෙන් ඔහු පැමිණෙන්න තිබෙනා වූ දේවල් දුටුවා. ஆனா எல்லாவற்றையும் மறந்து விட்டான். සියල්ල අමතක කළා. அப்ப அந்த நேரத்துல அவன் வந்து ஒரு சட்டம் கொண்டு வருகின்றான், இதை எனக்கு தெரிவிக்காவிட்டால் எல்லா ஞானிகள் சாஸ்திரிகள் எல்லாமே கொல்லப்படுவார்கள் என்றுதான் சட்டம் கொண்டு வரப்பட்டது. ඒ අවස්ථාවේදී ඔහුට සීනය අමතක වී තිබුණු නිසා ඔහු නීතියක් ගෙනාවා. මම මේ දැකලා අමතක කළා මේ සීනය කවුරුවත් කීවේ පැහැදිලි කරේ නැත්නම් මට මතක් කරලා දුන්නේ නැත්නම් ශාස්ත්‍රවන්තයන් මේ සීලම දෙන මරණු ලැබුණා කියලා ඔහු කියනවා. ஞானிகள் கூட்டத்துல தானியேல் ஒருவனாக இருந்தார். ප්‍රඥාවන්ත ශාස්ත්‍රවන්තයන් සීලම දෙනව නැති කර දමන බවට කිව්වා. ඒ කණ්ඩායමට දානියෙල්ද අයත් සිටියා. ஆனால் தானியேல் அதே காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த வேண்டியதா இருந்தது. දානියෙල්ට දෙවනාස්සේ ඒ කාරණාවම එළිදරව් කරන්න ඕන තිබුණා. அதுக்காக அவன் ஜெபிக்க வேண்டியதாக இருந்தது. ඒ උදෙසා ඔහු යාඥා කළ යුතු තිබුණා. எப்படி ஜெபித்தான்? කෙලෙසද යාඥා කළේ? அவன் தன்னுடைய சிநேகிதரோடு சேர்ந்து ஜெபித்ததாக வேதம் சொல்லுகின்றது. ඔහු තමගේ මිත්‍රයන් ඇතුළේ යාඥා කරයි කියන සිතවිල්ල කියා තිබෙනවා. அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனிடத்தில் இரக்கம் கேட்டான் என்று வாசிக்கிறோம். ඒ සම්බන්ධව කියා තිබෙනවා ඔහු දෙවනාස්සේ වෙත අනුකම්පාව ඇති කියලා කියා තිබෙනවා. ஆண்டவரே நேபுகாத்நேச்சார் போல நானும் தூங்குகின்றேன், எனக்கு சொப்பனத்தில் வெளிப்படுத்தும் என்று அவன் சொல்லவில்லை. ස්වාමිනී මම නෙබුකද්නෙච්චර් රජුගෙන් නිදා ගන්නම් මට සීනයක් තුලින් මේ දේවල් එළිදරව් කරන්න කියලා ඔහු කිව්වේ නැහැ. அவன் என்ன செய்கிறான்? ஜெபிக்கின்றான். ඔහු කුමද කළේ? ඒ දිසා යාඥා කළා. உலகத்தாருக்கு சில காரியங்கள் நடக்கும், சில காரியங்கள் சம்பவிக்கும், சில நன்மைகள் கிடைக்கும், அதெல்லாம் ஜெபிக்காமலே கிடைக்கலாம். ඒ නිසා ලෝකයේ අයට සමාන යාපත ලැබෙන්න පුළුවන්, සමාන දේවල්ට පිළිතුරු ලැබෙන්න පුළුවන්. මේ දේවල් සියල්ල යාඥා නොකළ නමුත් ඔහුට ඒවා ලැබෙන්න පුළුවන්. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு அப்படி அல்ல. දේවදරුවන් වන අපට එලෙස නොවේ. நாம் ஜெபத்துல போராட வேண்டும். අපි යාඥාවේ පොරවදී தேவனிடத்தில் இரக்கம் கேட்க வேண்டும். දෙවනාසෙන් දෙන අප අනුකම්පාව ඉල්ලී நம்முடைய ஜீவியங்களை சரி
சரிப்படுத்த வேண்டும். අපගේ ජීවිතය නිවැරදි කරගත நம்மை යුතුයි. நாம் தாழ்த்த வேண்டும். අප යටත් කරගත நம்மால் යුතුයි. ஜெபித்தால் தான் கர்த்தர் நம் ஜெபத்துக்கு பதில் தருவார். මේ ආකාරයේ යාඥා කළොත් තමයි දෙවියන් වහන්සේ අපගේ යාඥාවට පිළිතුරු දෙන්නේ. தானியேல் அவ்விதமா ஜெபித்ததான வேளையிலே දානියෙල් එලෙස යාඥා කළ අවස්ථාවේ கர்த்தர் வெளிப்படுத்தினார். දෙවියන් වහන්සේ ඒ ස්වප්නය එළිදරව් ஆனால் කරගන්නා. தானியேல் அதை மறக்கல பாருங்க. බලන්න ඒ දානියෙල් ඒක අමතක කළේ නෑ. ஏன்? මන්ද அது ஜெபத்தினால கிடைத்தது. යාඥාවෙන් ඔහුට ලැබුණේ. ஜெபம் இல்லாமல் கிடைக்கிற நன்மைகள், பதில்கள், ஆசீர்வாதங்கள் தங்காது. යාඥාව නොමැතිව ලැබෙන්නා වූ පිළිතුරු ආශිර්වාදයන් හැම දෙයක්ම පැවතින්නේ නෑ. துரிதமாய் கிடைக்கின்ற ஆசீர்வாதம் தங்காது. ශීඝ්‍රයෙන් ලැබෙන්නා වූ ආශිර්වාදයන් පැවතින්නේ නෑ. தூக்கத்தினால கிடைத்ததான அந்த வெளிப்படுத்தல் அவனுக்கு தங்கல்ல. ඔහුගේ නිින්දෙන් ඔහුට ලැබුණා වූ එළිදරව් වීම ඔහු තුළ රැඳුනේ නෑ. தானியேல் ஜெபத்தினால கட்டு பெற்றுக் கொண்டார். නමුත් දානියෙල් යාඥාවෙන් ඒ දෙවියන් වහන්සේගෙන් ඉල්ලා ලබා ගත්තා. அவனுக்கு பாருங்க அதே தரிசனம் 7ஆம் அதிகாரத்துல ரெட்டிக்கின்றதை பார்க்கிறோம். ඒ දර්ශනයම දානියෙල්ට 7 වෙනි පරිච්ඡේදයේ දෙගුණයක් ලැබුණයි කියලා බලනවා. தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல கண்டான அதே தரிசனத்தை தேவன் வித்தியாசமான ஒரு கோணத்துல அங்கே வெளிப்படுத்துகிறார். දානියෙල් 7 වෙනි පරිච්ඡේදයේ දෙවියන් වහන්සේ දෙවෙනි පරිච්ඡේදයේ නෙබුකද්නෙච්චර් රජුට දුන්නා වේ ස්වප්නෙම වෙනස් ආකාරයෙන් දානියෙල්ට ලබා දෙනවා. இதில் நாம் என்ன விளங்கிக் கொள்ளுகின்றோம்? මේ තුල යම කුමක්ද තේරුම් ගන්නේ? ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். යාඥා කරන අයට දෙවියන් වහන්සේ රහස් දේවල් එළිදරව් කර දෙනවා. அதாவது ஒரு அந்நிய ராஜா நேபுகாத்நேச்சார் தன்னுடைய ராஜ்யங்களை வெளியேறப்பட்டதான உலோகங்களாக அவன் காண்கின்றான். பொன், வெள்ளி, பித்தளை, இரும்பு போலான அங்கே உலோகங்களாக காண்கின்றான். නෙබුකද්නෙච්චර් දුටුවා වේ දර්ශනීය ස්වප්නයම දානියෙල් රජු දකින්නේ ඒ நேபுகாத்நேச்சார் அது வெளியேறப்பட்ட வெள்ளி, නෙබුකද්නෙච්චර් රජු දුටුවා වූ දර්ශනීය ස්වප්නයේදී ඔහුට පෙනෙන්නේ ඒ එක පාලන සමයේ රජවරුන්ව රන්, රිදී, පිත්තල, යකඩ මේ ආකාර වලින් ඔහු දකිනවා. ஆனால் 7ஆம் அதிகாரத்துல தானியேல் அதே ராஜ்யங்களை கொடிய மிருகங்களாக பார்க்கிறார். 7 වෙනි පරිච්ඡේදයේ දානියෙල් ඒ රාජ්‍ය පාලන සමයේම ඔහු ක්‍රූරිත දුෂ්ට සතුන් වශයෙන් මුර්ගයන් වශයෙන් දකිනවා. நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் අපි යාඥා කරනවා නම් இந்த ராஜ்யங்களுக்கு பின்பதாக கிரியை செய்யணும் பொல்லாத வல்லமைகள் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். මේ රාජ්‍යයන් පසුපස ක්‍රියා කරනවා නපුරු බලවේගයන් කුමක්ද කියලා අපිට තේරුම් ගන්න அந்த පුළුවන්. கொடிய மிருக தன்மையை நாம் கண்டுகொள்ளலாம். ඒ දුෂ්ට මුර්ගයන්ගේ ක්‍රියාවන් අපිට දැක ගන්න පුළුවන්. தானியேல் புத்தகத்தில் எங்கேயாகிலும் நேபுகாத்நேச்சாரை பார்த்து ஆண்டவர் எனக்கு பிரியமானவன் என்று அழைத்தாரா? දානියෙල් පොතේ අප කියවන අවස්ථාවේදී නෙබුකද්නෙච්චර් රජු දැකමින් දෙවියන් වහන්සේ කුමන ස්ථානික මට ප්‍රේමවන්තය එසේ නැත්නම් මගේ ප්‍රිය තැනැත්තා කියා අඳුරනවාද ආමන්ත්‍රණය කරනවාද? இல்லை, நேபுகாத்நேச்சார் அவ்விதம் அழைக்கவில்லை. නෙබුකද්නෙච්චර් දෙවියන් වහන්සේ එලෙස ආමන්ත්‍රණය කළේ නැහැ. ஆனால் නමුත් ஜெபித்ததான தானியேலை கர்த்தர் நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகின்றதை பார்க்கிறோம். යාඥා කළා වූ දානියෙල්ට දෙවියන් වහන්සේ නුඹ බොහෝසෙන් මට ප්‍රිය වන්නා වූ තැනැත්තිය කියලා උන්වහන්සේ ආමන්ත්‍රණය அதனால කළා. ஜெபத்துல நாங்கள் யாரும் சோர்ந்து போக கூடாது. ඒ යාඥාවේ අප කවුරුත් ක්ලාන්ත නොවිය යුතුයි. ஜெபிக்கிறனால என்ன பிரயோஜனம் என்று கேட்க கூடாது. යාඥා කිරීමේ කුමන පළක්ද කියා නොහැසිය நாம் යුතුයි. ஜெபிக்க வேண்டும். අපි යාඥා කළ යුතුයි. நமக்கு ஜெபம்தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். යාඥාව අපගේ ජීවිතයේ ஜெபம்தான் நம்முடைய சுவாசமாக இருக்க வேண்டும். යාඥාව ඒවත් අපගේ හුස්මේ ஆமென். විය. நாம் கர்த்தரை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றவர்களாய் இருக்க வேண்டும். අප දෙවියන් වහන්සේගේ දීලා සිටිනවා විය යුතුයි. அப்பொழுது கர்த்தர் நமக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ඒවිට දෙවියන් වහන්සේ අපට රහස් දේවල් එළිදරව් உண்மையை சொல்லி தருவார். උන්වහන්සේ සත්‍ය පාදා දෙනවා. நிலைத்திருக்கிறதான அதாவது நிலைத்திருக்கின்றதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார். පැවතෙනව ආශිර්වාදයන් උන්වහන්සේ අපට ලබා දෙයි. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். වාර කරමින් යාඥා இந்த කරමු. காலை உள்ள கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். මේ දවස් වල දෙවියන් වහන්සේ පිළිසිතන ආශිර්වාද කළ நாம் යුතුයි. தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாற வேண்டும். අප දෙවියන් වහන්සේ ප්‍රසන්නයි ලෙස මාරු විය යුතුයි. ஜெபிக்காமலும் கூட காரியங்கள் நடக்கிறன்னு சில திருப்தியா இருக்கிறார்கள். සමහර අය යාඥා නොකළ නමුත් කාරණාවල් සිදු වෙනවායි කියලා තෘප්තියට ஆனால் ஜெபிக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்கிறவராக இருக்கிறார். යාඥා කරන්නේ දෙවියන් වහන්සේ අපගේ ජීවිත තුළ ක්‍රියා කර ලබනවා. நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். අප වෙනස් කරනවා. நம்மை மறுரூபப்படுத்துகிறவராக இருக்கிறார். වෙනසක් කරනවා. கர்த்தர் தேசத்திலே மாத்திரமல்ல எல்லா வானங்களுக்கு மேலாக உயர்த்துகிறவராக இருக்கிறார். දේශේ පමණක් නොවේ සියලු ස්වර්ගවලට ඉහළ උන්වහන්සේ උසස් කරනවා. ஆமென். ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். වාර කරමින් යාඥා කරමු. ஆமென். தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே දානියෙල් 6 වෙනි පරිච්ඡේදය. அங்கே ஜெபத்துக்கு விரோதமாக ஒரு ராஜ்யம் கிரியை செய்ததான
ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். යාඥාවට එරෙහිව යම් රාජ්‍ය ක්‍රියා කරනව ක්‍රියාවක් අපේ ස්ථානෙත් දකිනවා. மேதியனாகிய தரியு ராஜா මෙදිය දරියුස් රජු மேதியா பெர்சியா சாம்ராஜ்யங்களுடைய நாட்களிலே මෙදිය පෙර්සිය අධිරාජ්‍ය තිබුණව කාලයේදී ஜெபிக்க கூடாது. යාඥා නොකළ යුතුයි. 30 நாட்களுக்கு ராஜாவை தவிர வேற எந்த தேவனையும் வேண்டிக் கொள்ள கூடாது. 7ஆம் வசனம். දවස් 30කට රජු 20ක් වෙන කාවත් යාඥා නොකළ යුතුයි කියන එක තමයි ඔවුන්ගේ අනව තිබුණේ. சட்டம் கொண்டு வரப்பட்டது. ඔවුන්ට අනක් නිකුත් කර තිබුණා. பாருங்கள், இன்றைக்கும் கூட இதே ஆவி கிரியை செய்கின்றது. බලන්න අදත් ඒ ආත්මය ක්‍රියා කර ලබනවා. ஒன்று கூட கூடாது. ඒක රාශිය වෙනවද නැහැ. ஒன்று கூட ஜெபிக்க கூடாது. ඒක රාශිය යාඥා නොකළ යුතුයි. எத்தனையோ காரியங்களுக்கு அவங்க கொடுக்கிறார்கள். අනිකුත් ඕනෑම දෙයකට ඕන් ඒක රාශිය වෙනවා. இந்த ஜெபத்தை தேசம் மேன்மைப்படுத்துமே ஆனால் මේ යාඥාව දේශයේ උතුම් කොට සලකනවා නම් இந்த ராஜ்யத்தினுடைய அதிபதிகள் ஜெபத்தை ஜீவனுள்ள தேவனிடத்தில் ஜெபிப்பதை முக்கியப்படுத்துவார்களே ஆனால் මේ රාජ්‍යවල ප්‍රධානීන් පාලකයන් මේ යාඥා කිරීමේ කාරණාව ප්‍රමුඛත්වයට ගෙන එනවා නම් தேசம் உண்மையாகவே நன்மை அடையும். සැබවින්ම දේශයට යාපතක් සිදු වේ. ஆகையினாலே இந்த ஆவி இன்றைக்கும் கிரியை செய்கின்றதை நாம் பார்க்கிறோம். ඒ නිසා ඒ කාලේදී ක්‍රියා කළා ඒ ආත්මෙම අදත් ක්‍රියා කරන බවට අපි දකිනවා. 6ஆம் அதிகாரத்துடைய 10ஆம் வசனத்திலே 6 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි පදය தானியேலுடைய ஜெபத்தை அழகான ஜெபத்தினுடைய மாதிரியை நாம் பார்க்கின்றோம். දානීගේ අලංකාර යාඥාවක විදර්ශනයක් අප දකිනවා. நாங்க ஜெபத்துல இந்த மாதிரி நாம் நம்மளுக்கு மாதிரியாக கொள்ள வேண்டும். අප අපගේ යාඥාවට මේ නිදර්ශනය ගත යුතුයි. தானியோலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போடப்பட்டது என்று அறிந்த பொழுதிலும் கூட දානියෙල් මේ පත්‍රයට අත්සන් කර තිබෙන බවට දැනගෙන தன் வீட்டுக்குள் போய் තමාගේ ගෙදරට ගොස් தன் மேல் அறையில் තමාගේ උඩු මහලේ எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்கு. කවුළු එරුසලෙම දෙසට ඇරී තිබෙද්දී தான் முன்பு செய்து வந்தபடியே තමා ඊට පළමුවෙන් කළක් මෙන් தினமும் 3 வேளை இந்த தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். දවසට 3 වරක් දනේ නිද තමාගේ දෙවන් වහන්සේ ඉදිරි යාඥා කොට ස්තුති කළෝය. இன்றைக்கு தேசத்துல ஜெபத்துக்கு தடை. අද යාඥා දේශීය යාඥාවට බාධාවක්. நீங்க அரசாங்க சட்டத்துக்கு விரோதமாக நீங்கள் செயல்படுங்கள் என்று நான் சொல்லவில்லை. ඔබ රාජ්‍ය නීති රීති වලට හැරෙව ක්‍රියා කරන්න කියලා මම ඔබට කියනවා නෙවෙයි. அதாவது தமிழ்ல சொல்லுவார்களே நொண்டி குதிரைக்கு சறுக்கிறது சாட்டுன்றது போல இன்றைக்கு என்ன செய்யற அநேகர் என்ன செய்கிறார்கள், இதுதான் சாட்டுன்னு சொல்லி ஜெபத்தை விட்டு விட்டார்கள். අද දෙමළ කීමක් තිබෙනවා ඒ නොන්ඩි අස්වැයට ලෙස්සපු එක තමයි චාටුවක් උනායි කියලා. ඒ වගේ අද මේ රජයේ තිබෙනවා මේ දේශයේ තිබෙනවා මේ තත්වය උන්ට චාටුවක් කරගෙන බොහෝ දෙනෙක් යාඥා නොකරම සිටිනවා. நாங்க நொண்டி கழுதையாக இருந்தா நாங்க இயேசுவை சுமக்க முடியாது. අප නොන්ඩි අස්වැයක සිනත කොටලක සිටිනවා නම් යේසුස් වහන්සේ අපට උසලාගෙන යන්න බෑ. இயேசுவை சுமக்கிற கழுதைகளாக இருக்க வேண்டும். යේසුස් වහන්සේ උසලන්නාව කොටලුවන් දී சில பத்திரங்களுக்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது தான். සමහර පත්‍රයන් වලට අත්සන් තබා තිබෙනවා. ஆனால் நாம் இதை நாம் காரணமாக வைத்துக் கொண்டு ஜெபிப்பதை நிறுத்தக்கூடாது. මේ අප කාරණාවක් කොට තබාගෙන අප යාඥා කිරීම අතපසු කරන්න බෑ. நம்முடைய ஜெபத்தை யாரும் தடை செய்ய முடியாது. අපගේ යාඥාවට කවුරුත් අතපසු කරන්න බෑ. 6ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க, சிங்க கவியில கூட அவன் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறவனாக இருந்தான். දානියෙල් ගැන ඔබ සිතලා බලන්න සිංහ ගෝවාවේ පවා ඔහු අකණ්ඩව දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්නව කෙනෙක්ව සිටියා. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற காரியம் என்னவென்றால், මම ඔබට කියන්න කැමති කාරණාවක් இந்த 6ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனத்தை படித்து பாருங்கள். මේ 6 වෙනි පරිච්ඡේදයේ අවසාන පදයේ කියවා බලන්න. 28ஆம் வசனம். 28 වෙනි පදය. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் මේ දරියුස්ගේ රජකමේදී பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் පර්ෂිය කෝරෙස්ගේ රජකමේද தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. දානියෙල්ගේ කාරණාව ජයනිත තිබුණයි කියලා දෙවන පරිවර්තනය இதெல்லாம் தேசத்துல சட்டங்கள் வரலாம், මොන මොන ආකාර දේශයේ නීති රීති පැමිණෙන්න පුළුවන්, தடைகள் வரலாம். බාධාවල් එන්න පුළුවන්. எங்களுக்கு முன்பதாக சிங்க கவிகள் இருக்கலாம். අපිට ඉදිරියේ සිංහ ගුවාවන් තිබෙන්න පුළුවන්. நம்முடைய காரியம் ஜெயமா இருக்க வேண்டும். මොකද අපගේ කාරණාව ජයනිත තිබිය යුතුයි. நாம் நம்முடைய காரியம் தோல்வியா முடியவே கூடாது. අපගේ කාරණාවල් පරාජිතව අවසන් වෙන්න ඕනේ. தானியேலின் காரியம் ஜெயமா இருக்கிறதுடைய ரகசியம் என்ன? දානියෙල්ගේ කාරණාව ජය වෙන්න හේතුව කුමක්ද? அவனுடைய ஜெபம்தான். ඔහුගේ ආඥාවයි. இடைவிடாத ஜெபம். අකණ්ඩව ඔහුගේ ආඥාව. வீட்டுக்குள்ள போய்
නිවස තුළට ගොස් வீட்டுக்குள்ள போய் என்று சொல்லுகின்ற வேளையில නිවස තුළට ගොස් කියන අවස්ථාවේදී நான் கடந்த நாட்கள்ல சொன்னது போல පසුගිය දවස්වල කිව්වා வீட்டினுடைய கூரையின் மேலே கூடாரம் போடுவது අපගේ නිවසේ පහළ උඩ කූඩාරම් දමා அதே ගැනීම போல வீட்டுக்குள் போவது என்பது නිවස ඇතුළට යාම කියද්දී அதாவது ஒரு பக்கத்துல அது நம்பிக்கை தைரியத்தை காட்டுகின்றது එකක් නම් අපගේ බලාපොරොත්තු නිර්භීතකම් පෙන්වු කරනවා மறுபக்கத்துல நம்முடைய இதயத்துல தீர்மானம் අනිත් පැත්තෙන් අප බලනවා නම් අපගේ සිත තුළ අප කරගන්නා තීරණය நம்முடைய இதயத்துல தீர்மானம் අපගේ සිත තුළ අප කරගන්නා තීරණය ஜெபிக்கும் பொழுது வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டி அந்தரங்கத்துல ஜெபி என்று சொல்லி மத்தேயுல இயேசு சொல்லி இருக்கிறார் මතේ පොතේ අප කියවන්න අවස්ථාවේදී යේසුස් වහන්සේ කියා තිබෙනවා ඔබ යාඥා කරන අවස්ථාවේදී ඔබගේ ගෙට ගොස් කබර වසාගෙන ඔබ යාඥා කරපන්න කියලා. ஆகையினாலே வீட்டுக்குள்ள போவது என்பது නිවස තුළට යාම ஒரு කියන්නේ மறைவான தீர்மானங்கள் රාසිගත පුද්ගලික තීරණ පෙන්වු කරනවා. 6ஆம் அதிகாரம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே මතේ සුභාරංචි 6 වෙනි පරිච්ඡේදයේ 9 நீயோ ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து ඔබ යාඥා කරන කල ඔබගේ කාමරය තුළට ගොස් அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அந்தரங்கத்தில் இருக்கிற மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் මතේ 6 වෙනි පරිච්ඡේදයේ 9 වෙනි පදය நீயோ ஜெபிக்கிற வேளையிலே அறை வீட்டுக்குள்ளே போய் அந்தரங்கத்தில் இருக்கிற உன்னுடைய பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் යාඥා කරන කල ඔබගේ රාස්සේ ස්ථානයට ගොස් යාඥා කරපන්න විට රාස්තන්වලි වසන්න උතරන් වාස්සේ ඔබගේ යාඥා වසා ඔබට පිළිතුරු දෙනවා ඇති. சிக்கல் கம்மியா இருக்குதா வீட்டுக்குள்ள போய் இல்லையா வீட்டுக்குள்ள போய் ஜெபிக்க வேண்டும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு நான் அந்த காரியத்தை சொல்லுகின்றேன். தானியேல் 6 වෙනි පරිච්ඡේදයේ පදයේ උදෙසා මේ පදේ කියන්නේ நீ வீட்டுக்குள் போய் ஜெபிக்க வேண்டும். ඔබ නිවස තුළට ගොස් යාඥා කළ යුතුයි. ஜேசன் சொல்லுகிறார் நீ வீட்டுக்குள்ள போய் அறை வீட்டை பூட்டி நீ அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ඔබ නිවස තුළට ගොස් ඔබගේ රාස්තන්වල සිටිනා ඔබගේ පියාණන් වහන්සේ වෙත ඔබගේ යාඥාවයි දෙන්න. அதான் இரண்டாவது அவன் என்ன செய்கின்றான் දෙවනුව මොකද කරන්නේ? தன் மேல் அறைக்கு போய் ஜெபிக்கிறான். ඔහුගේ උඩුමාලට ගොස් යාඥා කරනවා. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படித்து பாருங்க அவன் மேல் அறைக்கு போனான். தானியேல் 9 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි පදේ කියවා බලන්න ඔහු උඩුමාලට ගොස් යාඥා இந்த කරනවා. மேலறை என்பது என்னத்தை காட்டுகின்றது මේ උඩුමාල කුමක්ද පෙන්වු කරන්නේ? நாங்கள் அபிஷேகத்திலே நிரம்பி ஜெபிப்பதை காட்டுகின்றது අප ආලේප පිළි යාඥා කරන එක පෙන්වු කරනවා. பரிசுத்தாவிக்குள்ளாக ஜெபிப்பதை காட்டுகின்றது ශ්‍රීලාත්මය තුල පිළි යාඥා කරන එක அவர் நம்முடைய பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். නාස අපගේ දුර්වලකම් අපිට උපකාර කරනවා. அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். කිව්වමකි කෙතර ගියාම ඉතුරුනා සපෝදෙස්සා මදත්කාරකම් කරනවා. மாத்திரமல்ல அவன் பாபிலோனில் இருந்தாலும் கூட බබිලෝනිය සිටියා. அந்த 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை அடுத்ததாக 6 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි පදේ දානියේල 6 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි පදේ ඊළඟට කියත් බැරි. எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்தார். කවුරු එරුසලම දෙසට ඇරි කියලා කියත් බැලුවා. இது என்னத்தை காண்பிக்கின்றது? මේක වදක් පෙන්නු நாம் කරන්නේ. இந்த பூமியில் இருந்தாலும் கூட මේ පොළොවේ සිටියා. நாங்கள் பரலோகத்துக்கு நேராக தரிசனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். අප ස්වර්ගයට කෙලින් අපගේ දර්ශනය ඇතුළු සිටියේ. சிலர் இந்த பெண்டமிக் போக வேண்டும் இந்த கொரோனா நீங்க வேண்டும் என்று ஏன் ஜெபிக்கிறார்கள்? සමහර මන්ද මේ කොරෝනා සංකතේ පහව යුතු කියලා යාඥා කරන්නේ. தேசத்துக்கு சுகம் கிடைக்கும் ஏன் ஜெபிக்கிறார்கள்? දේශිත සුවය ලැබෙන්න ඕන කියලා මන්ද යාඥා කරන්නේ. தேசத்துல இன்னுமாக ஊன்ற தங்களை கட்டிக்கொள்ளும்படியா මේ දේශය තුළ තවදුරටත් තමන්ව ස්ථිර කරගන්නා පිණිස. இன்னுமாக தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளும்படியா තවදුරටත් තමන්ගේ කැමැත්ත ඉෂ්ට කරගන්නා පිණිස. இன்னுமா வியாபாரங்களை பெருக்கிக் கொள்ளும்படியா තවදුරටත් ඔවුන්ගේ ව්‍යාපාරයන් වැඩි කරගන්නා அப்படி පිණිස. அல்ல. එසේ නෙවෙයි. எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறக்க வேண்டும். අපේ එරුසලේම දෙසට අපගේ කවුරු අරින්න ඕනේ. இது என்னத்தை காண்பிக்கின்றது? ඒකවත් පෙන්නු நமக்கு කරන්නේ. ஒரு மேலான தரிசனம் வேண்டும். අපට දර්ශනයක් இந்த ඕනේ. பூமி நமக்கு சொந்தமானது அல்ல. මේ පොළොව අපට අයිති නැත. நமக்கு நிலையான நகரம் இந்த பூமியில கிடையாது. අපට පැවතෙන නුවරක් මේ නැත. நாங்கள் வரப்போகிறதை நாடி தேடுகின்றோம். අප පැමිණෙන්න තිබෙනා දේශයම සොයන්නේ. நாம் இந்த பூமியில கூடார வாசிகளாக இருக்கின்றோம். අප මේ පොළොවේදී කුඩාරම් වැසීම වශයෙන් සිටිනවා. தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல இந்த பூமியில இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஒரு கூடார வாசிதான். දේවදරුවන් පමණක් නොවේ මේ පොළොවේ සිටින සෑම මිනිසෙක්ම කුඩාරම් වැසීම සිටිනවා. அதை குறித்து நான் பிற்பாடு சொல்லுகின்றேன். ඒ සම්බන්ධව පසුව කියන්නම්. அடுத்ததாக இந்த தளத்தில் படிவன் முழங்கால் படியிட்டு ඊළඟට අප කියවන්නේ දානියෙල් දණින් ඉඳ. அது என்னத்தை காட்டுகின்றது? ඒකවල පෙන්නු කරන්නේ. தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்துவதை காட்டுகின்றது. දෙවනාස ඉදිරියේදී යටත් වීම පෙන්නු කරනවා. கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பதை காட்டுகின்றது. දෙවනාසට බාර කිරීම පෙන්නු කරනවා. முன்பு செய்து வந்தபடியே
ඕ ප්‍රථමයෙන් කළාක් පළමුවෙන් කළාක් මෙන් முன்பு செய்த வந்தபடி என்றதனுடைய காரியம் என்ன? ඊට පළමුවෙන් කළාක් මෙන් කියලා කියා තිබෙනවා ஆதி කාරණා அன்பு, පළමු ප්‍රේමය ஆதி விசுவாசம், පළමු ඇදහිල්ල ஆதி நம்பிக்கை. පළමු බලාපොරොත්තුව ஆரம்பத்துல கொண்டுதான் அந்த விசுவாசத்தை விட்டுவிடக் கூடாது. අපගේ මුල් කාලේ තිබුණා ඇදහිල්ල පත්තරිට அதான் முன்பு செய்து வந்தபடியே. ඕ පළමුවෙන් කළාක් මෙන් இன்னைக்கு சில காரியங்கள் என்ன நடக்கிறது? சபைகள் என்ன நடக்கின்றது? අද සමහර දේවල් සභාවකම සිදුවන්නේ பெந்தகோ சமூகங்கள் என்ன நடக்கின்றது? තෙතක සමාජිකම සිදුවන්නේ அதாவது உலகத்துக்கு ஏற்ற பிரகாரமாக இன்றைக்கு ஜெபங்கள் மாறுகிறது. ලෝකෙට අයත් ආකාරයෙන් අදාළ ආකාරයෙන් යාඥාවල් මාරු වෙනවා அங்கே ஜீவியங்கள் மாறுகிறது. ජීවිතයන් වෙනස් වෙනවා ஆதி அன்பை விட்டு விட்டார்கள், පළමු ප්‍රේමය අත්හැරියා ஆதி விசுவாசத்தை விட்டு விட்டார்கள், පළමු ඇදහිල්ල අත්හැරියා முன்பு செய்து வந்தபடி செய்யறதில்லை. ඕ පළමුවෙන් කළාක් මෙන් කරන්නේ නැහැ தீர்மானங்களை விட்டு விட்டார்கள். තීරණයන් අත්හැරියා அது நமக்குள்ளே வரக்கூடாது. මේ தත්ත්වය අපතරට උපදින යුතුයි ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ඔව් යාඥාවකට ස්තුති කළේ කියලා කියා තිබෙනවා அதனாலே அவருடைய காரியம் ஜெயமா இருந்தது. එබැවින් ඔහුගේ කාරණාවල් ජයග්‍රහීව මාරු இந்த වුණා இலங்கை தேசத்திலே காரியங்கள் ஜெயமாய் நமக்கு மாற வேண்டும். මේ ලංකා දුගතේ කාරණාවල් අපට ජයග්‍රහණය ලැබිය යුතුයි அரசாங்கத்தில் இருக்கிறது யாரும் நமக்கு அது கவலை இல்லை. රජය පාලනය කරන්නේ කවුද කියනවා උදේ කියන අප කරදර වෙන්න ඕනේ அது கோரேசுடைய நாட்களாக இருக்கலாம், தரையுடைய நாட்களாக இருக்கலாம். நம்முடைய காரியம் ஜெயமா இருக்க வேண்டும். කොරිස්ගේ දවස් වෙන්න පුළුවන් දරිස්ගේ දවස් වෙන්න පුළුවන් අපගේ කාලේදී අපට සියල්ල ජයග්‍රහීව තිබිය යුතුයි ஜெபிக்கிற பிரகாரமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். යාඥා කරනවා අන්දමටම අප අකණ්ඩව යාඥා தடைகள் வரலாம், බාධක පැමිණෙන්න පුළුවන් பத்திரங்களுக்கு கையெழுத்து போடப்படலாம், පත්‍ර වලට අත්සන් කරනවට පුළුවන් அரசாங்க அறிவிப்புகள் வெளியிடலாம். රජයේ විවිධ ආකාර අනුකූල කරන්න පුළුවන් நம்முடைய ஜெபங்கள் தடைபடக்கூடாது. අපගේ ආඥාවල් බාධා වෙන්න நமக்கு ඕනේ தேவனுக்கு முடியல நக்கியத்தை எந்த வல்லமையிலும் உடைக்க முடியாது. අපට දෙවනාසන අතර තිබෙනා වූ සහභාගීත්වයේ කිසිදු ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். இயேசு தன்னுடைய வருகையின் அடையாளங்களை குறித்து பேசுகின்றதான வேளையிலே ඉස්සාවේ තමන් වහන්සේගේ ඊමේල් අකුණු ගැන කතා කරද්දී மத்திய 24ஆம் அதிகாரத்திலே මතේ සුබරට 24 වෙනි පරිච්ඡේදය 15ஆம் வசனத்திலே පළවෙනි පදය பாழாக்குகின்ற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. එබැවින් අනාගතකරු දානියෙල් විසින් කියන ලද පාලු කරන පිළිකුල ශුද්ධ ස්ථානයේ තිබෙනවා නුඹලා යම් කලක දකින්න வாசிக்கின்றவன் சிந்திக்க கடவன். කියවන්නා තේරුම් ගනිවා இயேசு தானியேல் புத்தகத்தை வாசிக்கின்றவன் சிந்திக்க கடவன் என்று சொல்லி தன்னுடைய வருகை நாட்களை குறித்ததான கடைசி நாட்களை குறித்தான காரியத்திலே சொல்லுகின்றதை பார்க்கிறோம். ඒසුස්වන්සේ දානියෙල් පොත කියවන්නව අය තේරුම් ගනිවා කියලා කියා තිබෙනවා එසේනම් නාසගේ ඊමේ දවස් ගැන දානියෙල් පොත කියවන අවස්ථාවේදී සීකරන්න කියලා නාස කියා තිබෙනවා ஆகியோருடைய நாங்களும் கூட அதை நல்ல முறையிலே நாங்கள் வாசித்து நம் தன்னுடைய ஆவிக்குள்ளாக வாசித்து நம்மை தியானித்து அதன் சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ඒ ආකාරයෙන්ම අපි දෙවනාස්ගේ වචනේ හරි ආකාරව කියවලා ඒ තුල ගැප්ගෙන තිබෙනා වූ සත්‍යන හරි ආකාරව තේරුම් ගත යුතුයි. அதிலே சொல்லப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய கருத்துக்கள், ஆவிக்குரிய நன்மைகளை நாம் அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ඒ තුල තිබෙනා වූ ආත්මික අර්ථයන් ආත්මික යාපත අප භුක්ති විඳින්න ඕනේ. பழைய ஏற்பாட்டிலே 27வது புத்தகம் தான் தானியேல் புத்தகம். පරණ ගිවිසුමේ 27 වෙනි පොත තමයි දානියෙල් පොත. இந்த கடைசி நாட்களை குறித்ததான ஒரு முக்கியமான தீர்க்க தரிசன புத்தகமாக காணப்படுகின்றது. මේ අන්තිම දවස් ගැන අන්තිම කාලය ගැන වැදගත් අනාගත අතුරු පුතක් වශයෙන් ඒ දකින්න ලැබෙනවා. அதே போல புதிய ஏற்பாட்டிலே 27வது புத்தகம் தான் வெளிப்படுத்தின விசேஷம். ඒ වගේම අලුත් ගිවිසුම 27 වෙනි පොත තමයි එළිදර විශේෂය. அதான் புதிய ஏற்பாட்டிலே ஒரே ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். අලුත් ගිවිසුමේ එකම එක අනාගත පොත නම් එයයි. இது ரெண்டுக்கும் இடையில நெருங்கின சம்பந்தம் இருக்கின்றது. මේ දෙක අතරේ සමීප සම්බන්ධතාවයක් තිබෙනවා. தானியேலும் யோவானும் வெவ்வேறு காலத்திலே ஜீவித்தாலும் கூட දානියෙල්ද යොහන්ද වෙන වෙන කාල සීමාවල ජීවත් වෙනවා. வெளிப்படுத்தி இருக்கிற சத்தியங்கள் எல்லாம் மேலான காரியங்கள். දෙවනාසෝට ඉදරවක වෙදිබනා වූ දේවල් සත්‍යයන් සියල්ල උතුම් දේවල්. இனிமேல் சம்பவிக்க போகிற காரியங்கள், මින්මතු සිදුවෙන්න සිදුවෙන්න යන තිබෙනා වූ ராஜ்யங்களில் நடக்க போகிற காரியங்கள், රාජ්‍යයන් වල සිදුවෙන්න තිබෙනා වූ දේවල්. இந்த நாட்களில் தேவனுடைய ஜனமாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? මේ දවස්වල දෙවනාසක සෙනග පශන පුකුමක් කළේ. இந்த நாட்களில் தானியேல் புத்தகத்தில் இருந்து நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். මේ දවස්වල දානියෙල් පොතේ යම් කරුණක් ඉගෙන ගත යුතුයි. நாம இருதயத்திலே தீர்மானம் பண்ணினவர்களாய் நாம் சில உடன்படிக்கையில உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். අප සිත තුළ සමහර තීරණයන් රැගෙන අප ඒ කැපවීමට විශ්වාසවන්තව සිටිය යුතුයි. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே දානියෙල් පළවෙනි පරිච්ඡේදය 8 වෙනි පදය ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானமனும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டார்.
ඒ දානියෙල් රජුගේ භෝජනයෙන්වත් රජුගේ භෝජනයෙන්වත් ඕගොල්ලෝ මුද්‍රගේ පාණයෙන්වත් අපවිත්‍ර නොවී සිටීමට තමාගේ සිතින් නියම කරගෙන இவ்விதமாக தேவனுடைய பிள்ளைகள் இதயத்துல தீர்மானம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். මේ ආකාරයෙන් දෙවනස්ගේ දරුවන් සිත තුළ තීරණයක් ඇතුව සිටිය යුතුයි. சில வேளைகள்ல எங்களுக்கு மேல் இருக்கிற அதாவது மேல் இருக்கிற ஊழியர்கள் சபைகள் கூட சத்தியத்தை விட்டு விலகி போகலாம். සමහර වෙලාවට අපට යෙලින් තිබෙනා වූ සභාවල්ද සිටිනා වූ පාලකයන්ද ඔබේ සත්‍යතාවය බැලුව යන්න පුළුවන්. வேதம் மாறி போகாது. නමුත් ශුද්ධ වෙනස් වන්නේ නැහැ. வேறொரு சுவிசேஷம் இல்லை. වෙනස් සුභාරංචියක් නැහැ. வேற சத்தியங்கள் கிடையாது. වෙනස් සත්‍යයක් නැහැ. நமக்கு தேவையான எல்லா தீர்க்க தரிசனங்கள் காரியங்கள் வார்த்தைகள் உபதேசங்கள் சத்தியங்கள் யாவற்றையும் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. අපට අවශ්‍ය කරනා වූ අනාවකී උන්වහන්සේගේ සත්‍යයන් ඉගැන්වීම් සියල්ල ශුද්ධ අපට පැහැදිලි ලෙස කියා දෙනවා. அங்கே தானியேல் ராஜாவுடைய போஜனத்தால் திருப்திப்படுத்த கூடாது. දානියෙල්ද රජුගේ භෝජනයෙන් වත් මුදක පානකව තම අපවිත්‍ර නොකර කරත යුතුයි කියන කරගත්තා. காரணம் என்ன? හේතුව කුමක්ද? தேவனுடைய பிள்ளைகள் எண்ணத்தை புசிக்க வேண்டும் எண்ணத்தை புசிக்க கூடாது என்பது ஆதியாமத்திலிருந்தே அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். දේව දරුවන් කුමන දේවල් අනුභව කළ යුතුද කුමන දේවල් අනුභව නොකළ යුතුද යන්න දේවගල් ගැන උපත් පොතේ සිටම දෙවනාසේ පැහැදිලි ලෙස කියමින් තියෙනවා. தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களுடைய கனிகளையும் புசிக்கலாம். ඒ උයනේ තිබෙනා සෑම වෘක්ෂයකම ඵලක අනුභව කරන්න පුළුවන්. ஆனா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது. ඔබ තියාපත සහ අයපත දැනගන්නා අපට දැනගන්නා වූ ගසේ ඵල අනුභව නොකළ அப்ப යුතුයි. எண்ணத்தை புசிக்கலாம் எண்ணத்தை புசிக்க கூடாது என்பது ஆரம்பத்திலே அவர் சொல்லிக்கொண்டு வருகிற சத்தியம். එසේනම් කුමන දෙයක් අනුභව කළ යුතුද කුමන දෙයක් අනුභව නොකළ යුතුද කියා උන්වහන්සේ උපත් පොතේ පටන්ම අපට කියා දෙමින් පමණෙනවා. லேவியராகமம் 11 அதிகாரத்திலே දෙවිකතාව 11 වෙනි පරිච්ඡේදයේ புசிக்கக்கூடிய மிருகங்கள் என்ன புசிக்கக்கூடியதான பறவைகள் என்னன்னு சொல்லுகிறார். දෙවනාසේ අප අනුභව කළ යුතු පක්ෂී කුමක්ද අනුභව නොකළ යුතු පක්ෂී කුමක්ද කියලා උන්වහන්සේ කියා තිබෙනවා. இந்த தானியேல் இந்த காரியங்களை நன்றாக அறிந்தவர். මේ දානියෙල් මේ සෑම දෙයක් හොඳින් දන්නා වූ කෙනෙක්. அதனால அவன் இதயத்துல தீர்மானம் பண்ணாங்கல்ல. ඒ නිසා ඔහුගේ සිත තුළ තීරණයක් කරගන්නවා. வெளியில சொல்ல போகல. ඔව් පිටත ඒක කියන්න வெளியில ගියේ. என்ன சொன்னா? ඔව් පිට කුමක්ද நீங்க කිව්වේ? எங்களுக்கு மரக்கறி பருப்பு மரக்கறியில கொடுத்து பாருங்க 10 நாள் சோதிச்சு பாருங்க. ඔබ අපට එළවලුද පරිපූර්ණ මේ දානියද ලබා දෙන්න දවස් 10ක් අපව පරීක්ෂා කරලා බලන්න කියලා ඔවුන් පවසනවා. நான் உங்களுக்கு சாப்பாட்டை குறித்து சொல்லவில்லை. මම ඔබට ආහාරය ගැන කියනවා නෙවෙයි. உங்களுக்கு நம்முடைய ஆட்களும் கொழும்பு பக்கம் போனாங்கன்னு சொன்னா சைனீஸ் ரெஸ்டாரண்ட் எல்லாம் போயிட்டு சாப்பிடுறாங்க. අද අපගේ අයද කොළඹ පැත්තට කියන චයිනීස් රෙස්ටෝරන්ට්ස් වලට තමයි ගිහලා කන්නේ. அதை குறித்து நான் பேசல. ඒක නම කතා කරනවා නෙවෙයි. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அனுபவிக்க கூடியவள் இருக்கிறது அனுபவிக்க கூடாதவைகள் இருக்கிறது. දේව දරුවන් වන්නාව අපට අනුභව කළ යුතු දේවල්ද අනුභව නොකළ යුතු දේවල්ද කියා සමහර දේවල් කියා තිබෙනවා. இன்னைக்கு இந்த வேக்சின் போடுகின்ற பிரச்சனை இருக்கிறது. අද මේ වැක්සින් ගානේ එන්නතෝ ලබා ගැනීම ප්‍රශ්න තිබෙනවා. ஆனா வியாதி வந்தாலே மருந்து எடுக்கிறது இல்ல. අප රෝග අපමිනියොත් අප බේත් ගන්නේ නැහැ. வியாதி வரக்கூடாது என்று மருந்து எடுக்கலாமா? එසේනම් අප රෝග නොපමිණිය යුතුයි කියලා එන්නත ලබා ගන්න நம்முடைய පුළුවන්. பிள்ளைகளுக்கு சத்தியம் தெரியாதா? දෙවනාසක දරුවන්ට සත්‍ය දන්නේ නැත්නම් நாம் ஜெபம் பண்ணுவோம். අපි ආඥා කරමු. தானியேல் புத்தகத்தை வாசித்து சிந்திக்க வேண்டும். මේ දාන පොතද කියවා අප තේරුම් ගත அது යුතුයි. இயேசு சொல்லி இருக்கிறார். ඒසුස් කියා තිබෙනවා. நான் கூட கடந்த நாட்கள் உங்களுக்கு சென்ற புத்தகத்தை வாசியுங்கள் என்று சொல்லி. මම පසුගිය දවස්වල ඔබට කිව්වා ඒ පොත ඔබට කියවන්න කියලා. சம்பந்தமான சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். මේ සම්බන්ධ සත්‍යයන් ඔබ හොඳට දැනගන්න ඕනේ. நீங்கள் வரப்போற ராஜ்யம் මත පමිණෙන්න තිබෙනා රාජ්‍යවල அருவருப்புள்ளான பாழாக்குகின்றான் அருவருப்புகளோடு கூட அந்த சட்டைகளோடு அவன் இறங்க போகிறான். පිළිකුල් කරන්නා වූ පිළිකුල් පියාපත් සමග ඔහු උන්වහන්සේගේ ස්ථාන තුළට බසින්න යනවා. அவன் கத்த கிருபையாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் ஞானம் கொடுக்கும்படியாய் දෙවනාසනාසගේ කරුණා උන්වහන්සේගේ දරුවන්ට ප්‍රඥාව දෙන්න இந்த පිණිස நாட்களிலே இருதயத்திலே தீர்மானம் உள்ளவர்களாய் මේ දවස්වල සිත තුළ තීරණයක් ගන්නවා. சத்தியத்திற்காய் உறுதியான தீர்மானம் உள்ளவர்களாய் සතිතා උදෙසා ස්ථිර තීරණයක් இந்த ගන්නවා. தேசத்தில் அன்றைக்கு பாபிலோன் தேசத்திலே தானியேல் சத்தியத்துக்காய் வென்றது போல ඒ කාලයේදී බාබිලෝන් දේශයේදී දානියෙල් සතිතා උදෙසා ස්ථිර සිටියක් இந்த தேசத்திலே தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்துக்காக நிற்கத்தவன் கிருபை கொடுக்கும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். මේ දේශයේදී දේව දරුවන් සතිතා උදෙසා ස්ථිර සිටින පිණිස උන්වහන්සේ කරුණාව දානය කරන පිණිස ප්‍රාර්ථනා කරනවා. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 34ஆம் வசனத்தின் பிரகாரம் යාන් සුභාරංචි 4 පරිච්ඡේද 34 පදේ අනුව யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தின் பிரகாரம் යාන් සුභාරංචි 4 පරිච්ඡේද 34 පදේ අනුව போஜனம் என்று சொல்லுகின்ற வேளையிலே
කෑම කියා එසේද භෝජනය කිය යුතුය. அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து முடிப்பதுதான் போஜனம் என்று இயேசு சொன்னார். යේසුස් වහන්සේද මාගේ කෑම නම් මා ඒවු තනන් වහන්සේගේ කැමැත්ත කොට කියලා කියා அப்ப තිබෙනවා. பாபிலோன் ராஜாவுடைய போஜனம் என்று சொல்லுகின்ற வேளையிலே එසේනම් බබිලෝන් රජුගේ ආහාරය කියන අවස්ථාවේදී அது ஒரு மனுஷனுடைய சித்தமாக இருக்கிறது. මේ මිනිසෙක්ගේ කැමැත්ත තිබෙනවා. அந்த மனுஷனுடைய சித்தத்தை ராஜாவுடைய சித்தத்துக்கு பின்பதாக பிசாசுடைய சித்தம். ඒ රජුගේ කැමැත්ත පසුපස යක්ෂයාගේ කැමැත්ත. பிசாசுடைய கிரியைகளின் அளவுகளை தீட்டுப்படுத்த கூடாது. යක්ෂයාගේ කැමැත්ත ක්‍රියාව කඩකොටගෙන අප கில்டு கர்ணைக்கு சொல்லுங்க. ක්‍රියේට් කරගන්න හොඳ නැහැ. நாம் அந்த ராஜாவின் போஜனத்தை தீட்டுப்படுத்த கூடாது. රජුගේ භෝජන වලින් අප පවිත්‍ර නොකරගත යුතුයි. அதாவது இன்றைக்கு அரசாங்கம் ஆகாரம் கொடுக்கிறது என்ற ஒரு பிரச்சனையா இருக்கு. අද රජයේ විසින් ආහාර දෙනු ලබන්නේ නැහැ කියන ප්‍රශ්නයක් තිබෙනවා. அது சர்வபிரகாரமான ஆகாரம். ඒ ශාරීරික ආහාරයයි. ஆனால் இதுக்கு பின்பதாக ஒவ்வொரு தேசத்தினுடைய ராஜ்யங்களுக்கு பின்பதாகவும் ஒரு பொல்லாத வல்லமையினுடைய கிரியை இருக்கிறது. සෑම රාජ්‍යයකම පසුපස නපුරු ආත්ම බලවේගයක ක්‍රියාවක් තිබෙනවා. அந்த கிரியை தான் இன்றைக்கு சாத்தான் ஜனங்கள் நிறைவேற்ற வேண்டும், அதை புசிக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். ඒ ක්‍රියාව තමයි අද සෙනග ඉෂ්ට කරන්න ඕන, අනුභව කරන්න ඕන කියලා යක්ෂයා කැමති වන්නේ. பிசாசினுடைய சித்தத்தில் அவரோட பிசாசினுடைய கிரியில் ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் යක්ෂයාගේ කැමැත්තේ සිනත යක්ෂයාගේ ක්‍රියාවේ වැදගත්ම දේ කුමක්ද නම් மனுஷன் தன்னை வணங்க வேண்டும். මනුෂ්‍යයා තමට නමස්කාර කළ அது යුතුයි. வந்து நெடுநாள் ஆசை. ඔහුගේ දීර්ඝකාලික ආසාවක්. அதுக்காகத்தான் அவன் அன்றைக்கு பிறகு இந்த வனாந்திரத்துல என்ன செய்கிறான்? ඒ නිසා ඔහු අනාථරයේදී මොකද කරන්නේ? அவர் பொன் கன்றுக்குட்டி உண்டு பண்ணி ஜனங்களை வழிபட வைக்கிறான். රන් බස්සුවෙක් සාදාග වස්පටික් සාදාගෙන සෙනග නමස්කාර කරන්න සැලසුවා. ராகேல் என்ன செய்கின்றார்? ராகேல் රාගයෙන් මොකද කරේ? தகப்பனுடைய விக்கிரகங்களை தெய்வங்களை திருடி வைத்திருக்கிறார். තවාගේ පියාගේ මේ රූප රසරක් අසරක් කියන තබාගෙන සිටියා. யாக்கோபோட ஜீவனுள்ள தேவன் நேரடியா பேசுகிறார். යාකෝබ් සමග ජීවමාන දෙවියන්සේ කෙලින්ම කතා කළා. அந்த குடும்பத்துல ராகேலுக்கு விக்கிரகம் என்னது? බලන්න එසේනම් ඒ පවුලේ සිටියා වූ රාකේලට මේ රූප කුමකටද? இதான் பிசாசுடைய போஜனம். මේ යක්ෂයාගේ භෝජනය. அன்றைக்கு இருந்தே அப்படி அவன் கிரியை செய்து கொண்டே வருகிறான். ඒ කාලේ පටන් යක්ෂයා මෙලෙස දිගටම ක්‍රියා කරනවා. ஜனங்கள் தன்னை வணங்க வேண்டும். සෙනග තමට නමස්කාර කළ යුතුයි. விக்கிரகத்தை வழிபட வைக்கின்றான். රූප වලට නමස්කාර කරන්න සලස්වනවා. இந்த உலகத்துல நேரடியாக பிசாசை வழிபடுகின்றதான மனுஷர்களை அவன் ஏற்படுத்தி விட்டான். අද ඍජුවම මේ ලෝකේ යක්ෂයාට නමස්කාර කරන්නා වූ දෙයක් මනුෂ්‍යයන්ට ඕ ඇති කර දෙනවා. அவன் அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? ඔහුගේ ඊළඟ පියවර කුමක්ද? பல வருஷங்கள் இல்ல, சீக்கிரமாக බොහෝ අවස්ථ ගණන්ට පසුව නොවේ. பூமியின் குடிகள் எல்லாம் அந்த மிருகத்தை வணங்க வேண்டும். පොළවේ සිරුර වැසියන් ඒ මුර්ගයාට නමස්කාර කළ යුතුයි. வலுசர்ப்பத்தை வணங்க வேண்டும். ඒ සර්පයාට බින් සර්පයාට නමස්කාර කළ இப்ப යුතුයි. அதுக்கு தான் சமைச்சிட்டு இருக்கிறான். ඒ උදෙසා තමයි ඔහු කැම පිළිල කරමින් அந்த போஜனத்தை தான் அவன் சமைச்சிட்டு இருக்கிறான். ඒ ආහාරය තමයි ඔහු පිළිල කරමින් தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? දේවදරුවන් කුමක් කළ යුතුයි? தானியேலை போல தீர்மானம் பண்ண வேண்டும். දානියෙල් මෙන් තීරණයක් කරගත යුතුයි. அவன் கிரியைக்கு நட கொடுக்க மாட்டேன். ඔහුගේ ක්‍රියාවට මම ඉඩ දෙන්නේ නැහැ. அவன் சித்தத்தை நான் புசிக்க மாட்டேன். ඔහුගේ කැමැත්ත මම අනුභව කරන්නේ அது என்னுடைய போஜனம் அல்ல. ඒ මාගේ ආහාරය නෙවෙයි. நான் அதை செய்ய மாட்டேன். ඒ මම කරන්නේ නැහැ. சிங்க கவியில போடப்பட்டாலும் பரவாயில்லை. සිංහ ගුවාවට දමන ලබුවක් කමක් නැහැ. அக்னி சூளையில போடப்பட்டாலும் பரவாயில்லை. ගිනි උදිනට දමන ලබුවක් කමක් නැහැ. தானியேல் 3ஆம் அதிகாரத்துக்கு வருகின்ற வேளையில දානියෙල් තුන්වෙනි පරිච්ඡේදයට එන විට அவன் போஜனத்தை குறித்து படிக்கிறோம். நேபுகாத்நேச்சர் பெரிய சிலையை உண்டு பண்ணுகிறான். නෙබුකද්නේච්චර් විශාල රූපයක් සාදනවා. அதை குறித்து நான் பார்க்கிற வழியிலும் கூட ඒ සම්බන්ධව ඔබ බලද්දී 6 கீத வாத்தியங்கள் ගීත දුර්ේ පාණ්ඩවල් 6ක් அந்த 3ஆம் அதிகாரத்துல முதலாம் வசனத்துல තුන්වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදය 60 முழ உயரமும் රියන් සටක් ඇති උසද 6 முழ අகலமும் රියන් 6ක් පළල ඇති රන් රූපයක්ද සාදා 6 கீத வாத்தியங்கள் முழங்குகின்ற வேளையில දුර්ේ පාණ්ඩ 6ක් නාද කර ලබන විට அதை விழுந்து வணங்க வேண்டும். ඒට සිරු විඳිනා වැඩි නමස්කාර කළ යුතුයි. பாருங்க இந்த இந்த 6 என்றான காரியம் මේ 6 කියනව කාරණාව அந்த 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல 6 கீத வாத்தியங்களை குறித்து படிக்கிறோம். දානියෙල් තුන්වෙනි පරිච්ඡේදයේ 9වෙනි පදයේදී දුර්ේ පාණ්ඩ 6ක් නාද කරන විට කියනව කාරණාව අප කියවනවා. எல்லாம் இந்த அந்திகிறிஸ்துவோட சம்பந்தப்பட்டதான காரியங்கள் தான். මේ සියල්ල අන්තක්‍රිස්තු සමග සම්බන්ධ වුණා වූ දේවල්. இந்த நாட்களில் தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? මේ දවස්වල දේවසන කුමක් කළ යුතුද? உறுதியான தீர்மானம்.
ස්ථිර තීරණයක්. நான் வணங்குவதில்லை, මම වදින්නේ නැහැ. நான் புசிப்பதில்லை මම අනුභව කරන්නේ නැහැ. ராஜாவின் போஜனத்தினாலே, රජුගේ භෝජනය වලින්, பிசாசுடைய போஜனத்தினாலே, යක්ෂයාගේ භෝජනය, அவனுடைய சித்தத்தினாலே ඔහුගේ நான் කැමැත්ත. என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். මම අපවිත්‍ර කරගන්නේ නැහැ. அவன் மிகவும் தந்திரமாய் வலை விரித்து எல்லாரையும் இந்த வலைக்குள்ள கொண்டு வருகிறான். ඔහු ඉතා ප්‍රයෝගකාරව දලක් කෙලමින් සියලුම දෙනා මේ දල තුළට ගෙනෙනවා. உலக ஜனங்கள் புசிக்கிறார்கள். ලෝකයේ සෙනග අනුභව කරනවා. அவருடைய பிள்ளைகள் நீங்கள் அப்படி இருக்க கூடாது. දරුවන් වන්නා ඔබ එලෙසට සිටිය යුතුයි. நீங்கள் சத்தியத்துக்காக நிற்க வேண்டும். ඔබ සත්‍යතාව උදෙසා සිටිය යුතුයි. பரிசுத்தமானதை புசிக்க வேண்டும். ඔබ පිරිසුදුට අනුභව කළ යුතුයි. தேவ சித்தம் செய்ய வேண்டும். දේව කමන්ත කළ යුතුයි. தேவனுடைய கிரியைகளை நிறைவேற்ற வேண்டும். ප්‍රේරණාස්මික ක්‍රියාවන් நாம் எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்யும்படியாய் தானியேலை போல தன்னுடைய பிள்ளைகள் யாவர் இதயத்தில் தீர்மானம் உள்ளவர்களாய் உறுதியாய் இருக்க உதவி செய்யும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். දානියෙල් මෙන් දේවදරුවන් සියලුම දෙනා සිත තුළ තීරණයක් කරගෙන ඒ තීරණයට ස්ථිරව සිටින උන්වහන්සේව කරුණාව දානයකට වෙනස ප්‍රාර්ථනා කරනවා. හලෙලූයා හලෙලූයා ஆண்டவரே ஹalleluya 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 ஞானவே ஆண்டவரே பிசாசின் சித்தம் நிறைவேறாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே போஜனத்தை புசிக்காதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே தானியேலை போல ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ரபலபலபலப கத்ரப கஷ்டமான மங்கனதவ நிகதன மங்கரானியா ஆண்டவரே ஆண்டவரே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆண்டவரே ரெண்டே கர்த்தாவே ஆண்டவரே உறுதியா இருந்தது போல கர்த்தாவே அப்பா இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே அவருடைய ஆண்டவரே சிலையை வணங்க மாட்டோம், அந்த மிருகத்தை நாங்கள் வணங்க மாட்டோம், அந்த முத்திரையை நாங்கள் தரிக்க மாட்டோம் என்றான உறுதி உள்ளவர்களாய் கர்த்தாவே ஆண்டவருடைய போஜனத்துக்காக தீட்டுப்படுத்தாதபடிக்கு கர்த்தாவே அப்பா ஹalleluya 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 ஆமென் ஆண்டவரே ஹalleluya 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 ஆமென். எல்லாரும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுங்க. பிசாசுடைய விருந்து ஆயத்தமாக்கப்படுகின்றது. ராஜாவுடைய போஜனம், இந்த உலகத்தின் அதிபதியினுடைய போஜனம். சரியாக கல்யாண வீட்டுக்கு போன உடனே ஒரு வெல்கம் ரிங் ஒன்று கொடுப்பாங்க தெரியுமா? මගුල් ගෙවල් වලට ගිය විගසම ඔවුන් පිළිගැනීමේ සිසිල් පානයක් දෙනවා දන්නවද? அது பிறகுதான் பிரியாணி. ඉන්පස්සෙන් බුරියානි දෙන්නේ. அந்த கிறிஸ்துவின் பிரியாணி வந்து கொண்டிருக்கிறது. ආද ක්‍රිස්තුගේ බුරියානි පැමිණෙමින් තිබෙනවා. இந்த வெல்கம் ரிங் தான் இந்த வேக்சின். මේ පිළිගැනීමේ සිසිල් පානය තමයි මේ වැක්සින් එක. இந்த கொரோனாவுடைய எல்லா விளையாட்டுகளும் මේ කොරෝනා වල තිබෙනා සියලුම සෙල්ලම මේ තමයි. எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிசாசுடைய தந்திரத்தை. මේ තුලින් අපි සියලුම දෙනා මේ යක්ෂයාගේ ප්‍රයෝගයේ තේරුම් ගත යුතුයි. தானியேலை போன்றவர்கள் எழும்ப வேண்டும். දානියෙල් වැනි වූ අය නැති ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போன்றவர்கள் எழும்ப வேண்டும். දානියෙල් ශාද්‍රක් මේෂක් ආබේද්නේගෝ වැනි අය නැගිටිය යුතුයි. என்னத்தை காண்பிக்கிறது? මොකද පෙන්වන්න කරන්නේ? அந்த பாபிலோன் தேசத்தில் எத்தனையோ இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். බබිලෝනියේ දේශයේ බොහෝ ඉස්රායෙලියන් සිටියා. அவங்க எல்லாம் அந்த சிலையை வழிபடுறதுக்கு ஒத்துக்கொண்டுட்டாங்க. ඔය සියලුම දෙනා ඒ රූපේට නමස්කාර කරන්නේ ஒரு கொஞ்சம் பேர் தான் சத்தியத்துக்காக நின்றார்கள். ಸ್ವಲ್ಪ ದಿನಕ್ಕೆ තමයි සත්‍යතාව උදෙසා ஜீவனுள்ள தேவனுக்காக நின்றார்கள். ජීවමාන දෙවනාසු දිසා ஆராதிக்கிற தேவனுக்கு உண்மையாக இருந்தார்கள். නමස්කාර කරනවා දෙවනාසු විශ්වාස ஆமென். கர்த்தர் நம்மை எல்லாம் பலப்படுத்த வேண்டும். අප සියලුම දෙනා උනාශක් நாட்களிலே பாத்திரங்களிலே எண்ணெய் நிரம்பி வழிய வேண்டும். මේ දවස්වල අපගේ වාජ්‍ය කුසලනවල තෙල් පිරී ආයි அபிஷேகம் தேவை. අපට ආලෝකය අවශ්‍යයි. ஆவியின் வைராக்கியம் தேவை. අපට ආත්මේ ජෝලිතකම අවශ්‍යයි. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பாரதம் பிசிந்தன. இந்த நாட்களிலே தானியேலை போல பலர் தங்கள் உத்தியோகத்தின் நிமித்தமாக அரண்மனையில ராஜ சமூகத்துல, பாபிலோன் ராஜ சமூகத்துல, மேதியா பெர்சியோட ராஜ சமூகத்துல காணப்படலாம். විදවසක දානියෙල් මෙන් රජු මැදුරේ දානියෙල් සිටියක් මෙන් විවිධ සස්තනතුරුවල විවිධ රජේ නිලධාරි වශයෙන් සිටින්න පුළුවන්. நீங்கள் உலகத்திலே ராஜ சமூகத்தில் நின்றாலும் கூட ඔබ ලෝකයේ ඒ රජ වාසයේ සිටින නමුත් நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ඔබ දෙවනාසක ඔබගේ සිටිනා වයින් සිටිය යුතුයි. உங்களோடு கூட ஒரு தேவனுடைய சமூகம் இருக்க வேண்டும். ඔබ සමග දෙවනාසක අභිමුඛයක් තිබිය යුතුයි. நீங்க இந்த உலகத்தில் எங்க நின்றாலும் நீங்க தேவ சமூகத்தில் நின்றால் மாத்திரம்தான்
ඔබ මේ ලෝකේ කොහේ සිටියත් දේව භූමිකේ සිටියත් පමණයි. தேவ போஜனம் தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். දෙවනාසගේ භෝජනයේ ඉස්සෙල්ලා දෙවනාස කැමත ඔබගේ ජීවිතේ ඉෂ්ට වන්නේ. நீங்கள் நித்தியமான தேவ சமூகத்திலே போகும்படியான தகுதி உங்களுக்கு கிடைக்கும். සදාකාලික දේව භූමිකයට යන්නා වූ ඒ සුදුසුකම ඔබට ලැබෙන්නේ. இன்றைக்கு நம்முடைய எத்தனையோ விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் இப்படியாக ராஜ சமூகங்களில அரண்மனை சமூகங்களில காரியாலயங்களில பல இடங்களில காணப்படுகிறார்கள். අද අපගේ අධිවන්තයන්ගෙන් බොහෝ දෙනෙක් රජගේ අභිමුඛයේ වැනි ස්ථානවල විශේෂ කාර්යාලයන් වල රජයේ කාර්යාලයන් වල මෙවැනි ආකාර තනතුරු වල රැඳී සිටිනවා. நம்முடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக வேண்டியதா இருக்கிறது. අපගේ දරුවන් පාසලට යා යුතුයි. கேம்பஸ்க்கு போக வேண்டியதா இருக்கிறது. විශ්වවිද්‍යාලයට යා යුතුයි. ஆபீஸ்களில் வேலை செய்ய வேண்டியதா இருக்கிறது. කාර්යාලවල රැකියාවල් කළ යුතුයි. தானியேலை போல தானியேல் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். දේව භූමිකේ සිටියේදී தினமும் 3 வேளை அவன் ஜெபித்து வந்தான். දිනකට තව 3 වතාවක් ඔහු යාඥා කරමින් පැමිණියා. இன்றைக்கு தேவனுடைய சபை ஒரு பெரிதான ஒரு சோதனைக்கு முகம் கொடுக்கின்றது. අද දේව සභාවේ ඉමාත් සදස්සිකට මුහුණ දෙනවා. என்ன செய்கிறது? මොනා කරන්නේ? என்ன செய்வோம்னு சொல்லி அநேகர் கேட்கிறார்கள். මොකක් කරමුද කියලා බොහෝ දෙනෙක් ඇති ගන්නවා. நாட்கள்ல நீங்க ராக்காலங்கள்ல கர்த்தருடைய இரக்கத்திற்காக ஜெபிக்க வேண்டும். මේ දවස්වල රාත්‍රී කාලවල විනාශක අනුකම්පාව උදෙසා ඔබ යාඥා தேவ කරනවා. சமூகத்தில் இருக்க வேண்டும். දේව භූමිකේ සිටිය යුතුයි. ராஜ சமூகத்தில் நிற்க வேண்டியவா இருந்தாலும் கூட ඔබ රජ සභාවේ සිටිය යුතුයි நீங்கள் තිබුණා. தேவ சமூகத்தில் இருக்கின்றவர்களா இருப்பீர்களே ஆனால் ඔබ දේව භූමිකේ සිටිනවා අයව සිටිනවා නම් கர்த்தர் ராஜாக்களுக்கு முன்பதாக அதிகாரிகளுக்கு முன்பதாக நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். රජ ඉදිරියේ නිලධාරීන් ඉදිරියේ ඔබ කුමක් කතා කළ යුතුද යන්නද උන්වහන්සේ ඔබට එන්දරව් කළ දෙයි. இந்த உலகம் போகின்ற போக்கிலே தேவனுடைய பிள்ளைகள் அடிபட்டு போக கூடாது. මේ ලෝකේ යන්නා වූ ආරෙන්නම දේව දරුවන්ට ගසාගෙන යන්න ඕන නැහැ. இன்றைக்கு ஒரு இருண்ட சோதனையினுடைய காலம் வந்து விட்டது. අද අඳුරු පරීක්ෂාකාරක කාලයකට පැමිණ සිටිනවා. தேவனுடைய ஜனம் ஒரு கொஞ்சம் அந்தகாரத்துக்குள்ளே பிரவேசிப்பார்களேயானால் දෙවනාසගේ සෙනඟ සල්පයක් අන්ධකාරය තුළට ප්‍රවිසෙනවා නම් நிச்சயமாக அடுத்த கட்டங்களுக்கு அவர்கள் போக வேண்டியதாக வரும். නිශ්චිත වශයෙන් ඊළඟ පියවරවල් වලට උන්ට අවනත වෙන්න සිදු වෙනවා. நாம் ஜெபம் பண்ணுவோம். ප්‍රාර්ථනා කරමු. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். සියලුම දේව දරුවන් දේව භූමිකේ සිටිය යුතුයි. தேவனுடைய சமூகத்தில் தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. දේව භූමිකේ තමයි අපට ආරක්ෂාව තිබෙන්නේ. தேவனுடைய சமூகத்தில் தான் நமக்கு எல்லா நன்மைகளும் இருக்கிறது. දේව භූමිකේ තමයි අපට සියලුම යාපත තිබෙන්නේ. ஆகினாலே எல்லா தேவனுடைய பிள்ளைகளோட சமூகத்திலே காணப்படுத்தும் கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். මේ නිසා සියලුම දේව දරුවන් දේව භූමිකේ දකින්න අපට පිටිසනාස උපකාර කරන පිළිස බාර කරන යාඥා කරමු. நம்முடைய வாழ்க்கையில ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதுதான் நமக்கு ஆச்சரியம். අපගේ ජීවිතයේ අපට යාඥාවට පිළිතුරු ලැබීම තමයි අපට පුදුමයක් තිබෙන්නේ. நாம ஜெபிக்கின்றோம், ஜெபத்துக்கு உடனடியாக பதில் கிடைக்கிறது நமக்கு ஒரு ஆச்சரியமான காரியம். අපි යාඥා කරනවා යාඥාවට ශනිකව පිළිතුරු ලැබෙනවා. ඒ පුදුම වෙනව පවිත්‍ර වෙනව දෙයක් තිබෙනවා. உடனே இயேசு நல்லவர் என்று சொல்லுகிறோம். ඒ ශනිකේ මේ ශාසය අපත් අප කියනවා. காரியங்கள் நாம் எதிர்பார்த்ததை விட நன்றாக அனுகூலமாக நடக்கின்ற வேளையிலே அது நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. අප සිතනටත් වඩා වැඩියෙන් අපට පතනා වූ දේවල් සාර්ථකව සඵලව තිබෙන අවස්ථාවේදී අපට එය ඉතා පුදුමයක් ගෙන එනවා. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஆச்சரியப்படுகிற சில காரியங்கள் இருக்கிறது. නමුත් අපගේ දෙවන් වාසය පුදුම වෙනව සමාන දේවල් තිබෙනවා. அவர் விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுகிற விசுவாசம் இல்லாததை கண்டு ஆச்சரியப்படுகிறவர். දෙවන් එසසාසේ ඇදහිල්ල දැකලත් පුදුමයටපත් වෙනවා. ඇදහිල්ල නැතිකම දැකලත් පුදුමයටපත් වෙනවා. ஏசாயா 59ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களேயானால் ඔබ ඒසායා 59 වෙනි පරිච්ඡේදයට පැමිණෙනවා නම් 11ஆம் வசனத்திலே 15 වෙනි පදය 16 වෙනි පදය ஏசாயா 59:16 ඒසායා 59:16 ஒருவரும் இல்லை என்று கண்டு උන්වහන්සේ කිසිවෙක් නැති බව விண்ணப்பம் பண்ணும் இல்லை என்று கண்டு கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். වැදගත්කාරයෙක් නැති බව බැවින් පුදුමය උසේක. இந்த வசனம் நமக்கும் ஆச்சரியமா இருக்கலாம். මේ වචනේ අපටත් පුදුමයක් වෙන්න පුළුවන්. எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்க, කොහොමද අය ආඥා කරනවා, எத்தனை சபைகள் ஜெபிக்கிறது, කොහොමද සභාවල් தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க. දේශීය දේශය ආඥා කරනවා. நம்முடைய ஜெபம் எல்லாம் நல்லதுதான், நம்ம ஜெபிப்பதெல்லாம் நல்லதுதான். අපි ආඥා කිරීම යාපත, අපි ආඥා වෙදිසිම යාපත. இதனுடைய ஆச்சரியம் என்ன தெரியுமா? දෙවනාසික පුදුමය කුමක්ද? ஏன் விண்ணப்பம் பண்ண வேண்டுமா? කුමක් උදෙසා වැදගත්කාරකම් කරන්න ඕනේද? 14ஆம் 15ஆம் வசனங்களிலே 14 වෙනි 15 වෙනි පදයන් වල நீதி பின்னிட்டு திரும்பி விட்டது.
යුක්තිය පස්සට අරවා දමනු ලැබිය. நியாயம் பின்னிட்டு அகன்று நீதி தூரமாய் நின்றது. ධර්මිෂකමද දුරින් තිබේ මක්නිසාද සැබෑකම වීදියේ වැටුණේය. சத்தியம் வீதிகளில் இடறிவிட்டது. සැබෑකම වීදියේ වැටුණේය. யதார்த்தம் உண்மை சேர மாட்டாமல் போயிற்று. අවංකකමටද ඇතුල් වෙන්න බැරිය. சத்தியம் தள்ளுபடியாயிற்று. සත්‍යතාවයේ සැබෑව ඇත්තේ නැත. கொல்லாம விட்டு விலகிறவன் கொள்ளையாகிறான். නපුරෙන් පහවන්නාද කොල්ලයක් වන්නේය. கொல்லாம செய்யறவன் அல்ல, නපුර කරන්නාද தேவனுக்கு பயந்து கொல்லாம விட்டு விலகிறவன் கொள்ளையாகிறான். දෙවනාසට බයදී නපුරට වැළකී සිටින්නා කොල්ලයක් වන්නේය. இதை கர்த்தர் பார்த்து நியாயம் இல்லை என்று விசனம் உள்ளவரானார். ස්වාමීන් වහන්සේ ඒ දැක යුක්තිය නැති බැවින් ප්‍රසන්න වූසේක. இன்றைக்கு என்னத்துக்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும் தெரியுமா? අද කුමක් උදෙසාද දායකම් කරලා යුතුද? சத்தியம் தெருக்களில் இடைவிடுகின்றது. සැබෑකම වීදිවල වැටුණේය. சத்தியம் தள்ளுபடியாகி போகின்றது. අවංකකමද ඇතුල් වෙන්න බැරිය. இதற்காக ஜெபிக்கிறவங்க இல்ல. මේ උදෙසා යාඥා ஆண்டவர் தேசத்தை ஓபன் பண்ணும், தேசத்தை விடுவியும், தேசத்துக்காரல பல காரியங்கள் ஜெபிக்கிற அநேகர் இருக்கிறார்கள். ස්වාමීනි දේශය විවෘත කරන්න, දේශයේ தත්ත්වය වෙනස් කරන්න, දේශ විශ්වයෙන් මේ උදෙසා යාඥා කරන්න. உம்முடைய ஜனம் சத்தியத்திற்காக நிற்கவன் ஒரு ஜெபிக்கிறவர்கள் எங்கே? ඔබගේ සෙනඟ සත්‍යතාව උදෙසා ස්ථිර සිටියුතු යාඥා කරනවා. விசுவாசத்திற்காக நிற்க வேண்டும். ඇදහිල්ල උදෙසා ස්ථිර சுகத்திற்காக உண்மையிலே சார்ந்திருக்க வேண்டும். සුවේ උදෙසා ඔබ කෙරේ அமிதமாக ஜெபிக்கிறவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? ඒ ආකාරයෙන් යාඥා කරනවා. அதை குறித்து தான் கர்த்தர் ஆச்சரியப்படுகிறார். ඒ උදෙසා ස්වාමීන් වහන්සේ පුදුම වෙනවා. சத்தியத்திற்காக நிற்கிறவர்களுக்காக, சத்தியம் வீதிகளில் இடரக்கூடாது என்பதற்காக ஜெபிக்கிறவர்கள் எங்கே? සැබෑව වීදිවල වැටී තිබෙනවා. මේ උදෙසා යාඥා කරනවා අය කොහෙද? நாங்கள் புலம்பலிலே படிக்கிறதான வேளையிலே අප විලාපකී පොතේ කියවන විට 2ஆம் அதிகாரத்திலே දෙවෙනි පරිච්ඡේදයේ 19ஆம் வசனத்திலே 19වෙනි පදය எழுந்திரு, නැගිටපන්න. ராத்திரியிலே முதல் சாமத்திலே கூப்பிடு, රාත්‍රියේ පළමු යාමේදී අඬ සපන්න. ஆண்டவரின் சமூகத்தின் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. උන්වහන්සේගේ අභිමුඛය ඔබගේ සිත වගුරුවා පන්න. எல்லா தெருக்களுடைய முனையிலும் மூர்ச்சித்து போகிறவருடைய பிள்ளைகளுடைய குழந்தைகளின் பிராணனுக்காக உன்னுடைய கைகளை அவரிடத்தில் ஏறெடு என்று சொல்லுகிறார். සියලු වීදි සම්දිවලදී බඩගින්නෙන් ක්ලාන්ත වන්නා වූ නුඹේ ළමයින්ගේ ප්‍රාණය උදෙසා නුඹගේ අත්වාසයේ දෙසට ඔසවා පන්න කියලා මේ ස්ථාන කියා තිබෙනවා. என்னத்திற்காக ஜெபிக்க வேண்டும்? කුමක් උදෙසා යාඥා කළ යුතුද? தெருக்களுடைய எல்லா முனைகளிலும் நம்முடைய பிள்ளைகள் மூர்ச்சித்து போகிறார்கள். சுவாசம் සියලුම වීදි සම්දිවල අපගේ දරුවන් බඩගින්නෙන් ක්ලාන්ත වන්නා වූ කියලා දෙවලෙන් සිංහල වශයෙන් කියා තිබෙනවා. දෙවන වශයෙන් උස්ම ගන්න බැරිව ඉරුවි සිටිනා කියලා කියා තිබෙනවා. கொரோனா நிமித்தமாக மூர்ச்சித்து ஆக்சிஜன் இல்லாம அநேகர் தெருக்களில மூர்ச்சித்து போய் விழுந்து செத்த காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். අද මේ කොරෝනා වසංගතේ කර්මකටගෙන උස්ම ගන්න අපහසුතාවය නිසා බොහෝ දෙනෙක් ඔක්සිජන් නැතුව වීදි සම්දිවල පවා වැටි මැරිලා ගියයි කියලා අප දක්වා. எவ்வளவு நம்முடைய இதயம் துடிக்கிறது, எவ்வளவு நாங்கள் சஞ்சலப்படுகின்றோம். ඒ නිසා අප කොපමණ දුරට අපගේ සිත චංචල වෙනවද? කොපමණ දුරට අපගේ සිත දුක් වෙනවද? அதை பார்த்து உப்பளமாக தேவனுடைய அதாவது பிள்ளைகள் கஷ்டப்பட்டு அதாவது மனம் நொந்து ஜெபிக்கிறதா இருந்தீர்கள். ඒ සිදුවීම් දැනගෙන දේවදරුවන් වන්නා ඔබගෙන් කී දෙනෙක් දුකෙන් වේදනාවෙන් සන්තාපයෙන් උදෙසා යාඥා කළාද? அதை பார்க்கிலும் ஒரு கொடிய காரியம் தான் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்துல வளர்ந்தவங்க இந்த சத்தியத்தை விட்டுட்டு சத்தியம் என்கிற சுவாசத்தை சுவாசிக்க முடியாம அவர்கள் அங்கே மூர்ச்சித்து போகிறார்கள். ඊටත් වඩා බැරෑරුම් දෙයක් තමයි මේ අපගේ දරුවන් මේ සත්‍යතාවේ ඉගෙන ගන්න සත්‍යතාවේ දැනගෙන සත්‍යතාවේ ඇති වැඩි නමුත් දැන් මේ සත්‍යතාව නිසා සිටින ස්ථිරව සිටින බැරුව මේ ඔක්සිජන් නැත්තක් මෙන් හුස්ම ගන්න අපහසුතාවයක් නැත්තක් මෙන් මේක සිටීම இன்றைக்கு விசுவாசத்தை விட்டு அநேகர் விலகுகிறார்கள். අද හැදෙන්නේ බොහෝ දෙනා ආක්ක යනවා. அநேகர் சத்தியத்தை விட்டு விடுகிறார்கள். බොහෝ දෙනෙක් සත්‍ය අත්හරිනවා. சத்திய விசுவாசத்திற்காக ஜெபிக்க வேண்டியவர்கள் සත්‍යතාවය ඇදහිල්ල උදෙසා යාඥා කළ යුතුයි. தெருக்கள் இடறி போகிறார்கள். ඔවුන් වීදිවල වැටි යනවා. அதற்காக விண்ணப்பம் பண்ணுகின்றவர்கள் இல்லை. මේ උදෙසා වැදගත් කරන්න අය නැහැ. தமிழில விசுவாசம் என்ற வார்த்தை எழுதினார். දෙවල වශයෙන් විශ්වාසය කියලා ලියන විට அதுல ஒவ்வொரு எழுத்துக்கள் குறைகின்ற வேளையில அது 3 வித்தியாசமான அனுபவங்கள் உண்டாகும். එක එක අකුරු අඩු වෙන අවස්ථාවේදී විවිධාකාර අත්දැකීම් තුනක් ඇති වෙනවා. விசுவாசம் විශ්වාසය அதன் முதல் எழுத்தை வெட்டி விட்டார்.
පළවෙනි අකුර කැපුවා නම් ஈனா வெட்டினா சுவாசம். වියන්න කැපුවා නම් අප උස්ම ගැනීම කියලා අර්ථවත් වෙනවා. பிற்படல் இரண்டாவது இடத்து சூனா வெட்டி விட்டார். ඊපස්සේ සුවන්න කැපුවා නම් அங்கே வாசம். වාසය කියන්නේ நாங்கள் விசுவாசம் அதாவது விசுவாசம் உடையவர்களாக இருந்தால்தான் අප විශ්වාසයක් එසේ නැත්නම් ඇදහිල්ලක් ඇත්තව අය සිටියොත් තමයි நாங்கள் சரியாக கர்த்தருக்குள்ளே ஜீவித்து சுவாசித்து අප අරියාකර උන්වහන්සේ තුල උස්ම රැගෙන ජීවත් වෙන්නේ நித்தியத்தில் அவர்களோட வாசம் பண்ணலாம். සදාකාලේ උන්වහන්සේ සමග ජීවත් වෙන්න පුළුවන්. சத்தியம் தள்ளுபடியாகிறது. අද සත්‍යතාව පැහැර වෙනවා. அதற்காக ஜெபிக்கிறவர்கள் இல்லை, ඒ උදෙසා යාඥා කරනවා. விண்ணப்ப வல்லவர்கள் இல்லை. මෙරාත්කාරකම් கர்த்தர் කරනවා. ஆச்சரியப்படுகிறார். උන්වහන්සේ පුදුම වෙනවා. கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். වාරකරම යාඥා ஆண்டவர் கிருபையாய் இந்த தேசத்தில் இருக்கிறதான எல்லா தேவ ஜனங்களுக்கும் இறங்க வேண்டும். දෙවනාසුනාසගේ කරුණානුකම්පාවෙන් මේ දේශීය සිටන සිළු දිනාට අනුකම්පා කළ යුතුයි. பெந்தெக்கோஸ்தே தலைமுறையில் ஒன்றான பிள்ளைகளுக்கு இறங்க வேண்டும். පෙන්තකොස්තේ පරම්පරාවෙන් පැමිණියව දරුවන් උන්වහන්සේ අනුකම්පා කළ යුතුයි. அநேகர் கர்த்தரை விட்டு விலகி போயிருக்கிறார்கள். බොහෝ දෙනෙක් උන්වහන්සේගේ දිවස් සිටිනවා. சத்தியம் தள்ளுபடியாய் இருக்கிறது. සත්‍යතාවය දැන් විපා කර තිබෙනවා. நியாயம் தள்ளுண்டு நீதி தூரமாய் இருக்கின்றது. යුක්තිය එපාවි ධර්මිෂකමද දිවස් වී තිබෙනවා. தேவனுடைய சாயல் அநேகர் இழந்திருக்கிறார்கள். දෙවනාසගේ ස්වරූපයට බොහෝ දෙනෙක් සමාන වී இதற்காக සිටිනවා. விண்ணப்பம் பண்ற கிருபையை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். මේ උදෙසා මදත්කාරකම් කරන්නව කරුණාව උන්වහන්සේට දී. ஆமென். ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். අප උන්වහන්සේ බාරකරමි යාඥා ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். බාරකරමි යාඥා කරනවා. ஆமென். இன்றைய நாளிலே நாம் தேசத்திலே தேவனுடைய பிள்ளைகள் என்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் முகம் கொடுக்கிறார்கள் அப்படியெல்லாம் அவர்கள் காணப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். අද දවසේදී දේව දරුවන් විදේශයේ තුල කුමන ආකාර දේවල් වලට මුහුණ දෙමින් සිටිනවද? ඕකේ ලෙස සිටී ඉදිරිය යන දේවල් ගැන අපි යාඥා කරමින් සිටිනවා. நாம் கடந்த நாட்களிலே நம்முடைய கூடார வாழ்க்கையை குறித்து நாம் சற்று தியானிக்க ஆரம்பித்தோம். අප පසුගිය දවස්වල කුඩාරන් ජීවිතයේ සම්බන්ධයෙන් අප ටිකක් මෙනෙහි කරන්න පටන් ගත්තා. விதமாக தேவனுடைய ஜனங்கள் 7ஆம் மதத்திலே கூடாரத்தை இவர்கள் எப்படி போட்டார்கள், දෙවිසෙනග සත්‍යනි මාසයේ කෙසේද කුඩාරම් දමා ගත්තේ? என்னென்ன மரக்கிளைகளை கொண்டு போட்டார்கள், කුමන දර්ශන ශාඛා පොළ අතුගෙන විතෝමේ කුඩාරම් තල සාදා ගත්තේද? கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் விதமாக நம்முடைய கூடாரத்தை நாம் எங்கே போட வேண்டும் என்று 5 இடங்களை குறித்து வேதம் சொல்லுகிற 5 இடங்களை குறித்து நாம் கவனித்தோம். අපගේ කුඩාරම දමාගත යුතු සාදාගත යුතු ස්ථාන පහක් යන පසුගිය ඉරිදා දවසේදී අප මෙනෙහි කළා. இந்த ஜெபவேளையிலும் நம்முடைய கூடாரம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற சில சத்தியங்கள். මේ ආඥා වේලාවෙදිද අපගේ කුඩාරම් ජීවිතයේ කෙසේ තිබී යුතුද යන්න දේවල් ගැන සමහර සත්‍යයන් බලමු. நான் கடந்த வருஷமே PDF மெசேஜ்ல இந்த சத்தியத்தை நான் போட்டிருந்தேன். நான் உங்களுக்கு அநேகருக்கு கிடைத்திருக்குமோ கிடைத்திருக்காதோ தெரியாது. පසුගිය වසරේදී මම PDF message එකක් වශයෙන් දෙමළ වශයෙන් මම දමාතිපුණා ඔබගෙන් කීදරකට ලැබුණාද කීදරකට නොලැබුණාද දන්නේ නැහැ. ஆனால் இந்த நாட்கள் இந்த காரியம் கூட நம்ம எல்லாருக்கும் அவசியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. නමුත් මේ දවස්වල මේ කාරණාවලට අත්‍යවශ්‍ය දෙයක් තිබෙනවා. கடந்த நாட்கள்ல கவனித்ததான வார்த்தைகளோடு கூட சேர்த்து நீங்க இந்த காரியத்தை கவனிக்கும்படியாக நான் கேட்கின்றேன். පසුගිය සතිවල ඔබ සමාන දෙනාව දේවල් සිහිපත් කරමින් මේ කාරණාවට කන් දෙන්න බැරි ඉලා සිටිනවා. இந்த பூமியில எல்லா மனிதர்களுமே கூடாரவாசிகள் தான். මේ පොළොවේ සියලුම වසයන් කුඩාරම් වශයෙන් වශයෙන් සිටිනවා. பரதேசிகள் தான். ඔවුන් විදේශිකයන් இந்த සිටිනවා. பூமியில மனிதன் எவ்வளவுதான் காரியங்களை செய்தாலும் கூட මේ පොළොවේදී මනුෂ්‍යයන් කොමන දේවල් කළ නමුත් இந்த பூமியோட ஒரு நாள் கடந்து போகத்தான் வேண்டும். යම් දවසකදී ඔවුන් නිමිත දවසේදී මේ පොළොවේ නොම ඉක්ුතු යා යුතුමයි. இந்த பூமி அவனுக்கு நிலையான நகரம் அல்ல. මේ පොළොව ඔවුන්ට පැවතෙන්නම ස්ථානයක් නොවේ. எல்லாரும் கூடாரவாசி, அது அநேகர் நினைக்கிறது இல்லை. අද බොහෝ දෙනෙක් ඒක ගැන කල්පනා කරන්නේ නැහැ. නමුත් සියලුම දෙනා කුඩාරවැසියන්. இந்த தேசத்தினுடைய ஜனாதிபதி, பிரதமர், மந்திரிமார், தேசத்தினுடைய பெரியவர்கள் அதை நினைத்தார்கள் என்று சொல்லி சொன்னார். මේ දේශයේ සිටිනව ජනාධිපතිවරුන් අමතිවරුන් රටේ අමතිවරුන් සියලුම දෙනා මේ ගැන පොඩ්ඩක් කල්පනා කරනවා නම් நாங்கள் கூடாரவாசிகள் என்று அவர்கள் நினைப்பார்களே, ஆனால் අප කුඩාරවැසියන් කියලා සිතනවා නම් ஒருபோதும் அதாவது ஒரு அநீதியான ஒரு ஆளுகை செய்ய மாட்டார்கள். ඔවුන් කිසිවිටකත් අධර්මිෂ්‍යමත් පාලනයක් කරන්නේ නැහැ. துக்கமான காரியம் என்னவென்றால் දුක්සහිත දේ කුමක්ද නම් இன்றைக்கு சபையில உள்ளதான ஊழியர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், தன்னுடைய பிள்ளைகள் கூட இந்த அறிவில்லாதவர்களாகத்தான் இன்றைக்கு ஒருவரோடு நடந்து கொள்கிறார்கள். අද සභාවේ සිටිනව දේව දරුවන් දෙසෙවකයන් පවා මේ දැනගැන්මක් නැත්තව අයමෙන් තමයි අද ජීවත් වෙන්නේ. ஏதோ இந்த உலகத்தை அவர்கள் கட்டி ஆள போகின்றது போலதான் எல்லா காரியமும் செய்கிறார்கள்.
මේ ලෝකේ ඕන් හරියට බොහෝ කාලයක් පාලනය කරන්න ස්ථිරව පාලනය කරන්න යන්නක්මෙන් තමයි ඕන් ජීවත් වෙන්නේ. நீங்கள் நின்று கொண்டிருக்கின்ற பூமி உங்களுக்கு சொந்தமானது அல்ல. ඔබ සිටගෙන සිටිනා මේ පොළොව ඔබට අයිති නෑ. உட்கார்ந்து இருக்கிற பூமி உங்களுக்கு சொந்தமானது அல்ல. වාඩි සිටිනා මේ පෘථිවිය ඔබට අයිති නෑ. ஒருவேளையில நமக்கு இந்த பூமியில நம்முடைய பெயரில பல காரியங்கள் இருக்கலாம். இடங்கள், நிலங்கள், காணிகள், பூமிகள், வீடுகள், வாகனங்கள், பல காரியங்கள் இருக்கலாம். සමහර වෙලාවට අපගේ නමින් මේ පොළවේ ඉඩකඩම් වාහනවල් ව්‍යාපාරයන් විවිධ දේවල් තිබෙන්න පුළුවන්. ஆனால் நாம் கூடாரவாசல் என்பதை மறக்க கூடாது. නමුත් අප කුඩාරම් වැස්සේ යන්නා දෙය අමතක නොකළ යුතුයි. எல்லா ஜனங்களுமே கூடாரவாசிகள் தான். සියලුම සෙනඟ කුඩාරම් වැස්සෙන්ම සිටිනවා. நம்முடைய கூடார வாழ்க்கை ரெண்டு வகைப்படுகின்றதா இருக்கிறது. අපගේ කුඩාරම් ජීවිතයේ දෙආකාරවත් වෙනවා. ஒன்று தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ப தேவனோடு கூட நல்ல சுபாவம் நல்ல காரியங்களோடு கூட நாம் வாழ்கிறதான நல்ல கூடார வாழ்க்கை. එකක් නම් දෙවනාසගේ වචනයට අනුකූලව උනාසගේ වචනය අනුව ජීවත් වෙන්නා වූ යහපත් කුඩාරම් ජීවිතය. மற்றது தேவனற்றதான தீமைகள் நிறைந்ததான அநியாயங்கள் நிறைந்ததான துன்மார்க்கமான வாழ்க்கையாகிய கூடார வாழ்க்கை. ඊළඟ කුඩාරම් ජීවිතේ නම් දෙවනාස නැත්තව දෙවනාසගේ වචනය නැත්තව දෙවනාසගේ වචනයට අනුකූල නැත්තව කුඩාරම් ජීවිතය. நாங்கள் அதாவது ஜாக்கோபை போல ஜாக்கோபை குறித்து சொல்லப்படுகிறவன் குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான். යාකෝබ් සම්බන්ධව කියා තිබෙනවා ඔහු හොඳ ගුණාන්විත කෙනෙක් කුඩාරම් වාසය කරන්නව කෙනෙක් දෘෂ්ටියයි කියලා කියා ஆதியாகமம் තිබෙනවා. 25ஆம் அதிகாரத்தோட 27ஆம் வசனத்திலே அவன் குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான் என்று வாசிக்கிறோம். අප උපත් 25 වෙනි පරිච්ඡේද 28 වෙනි පදයේදී යාකෝබ් කුඩාරම් වල වසන නිශ්චල වූ මිනිසෙක් විය කියලා කියවනවා. இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய சரீரம் அழிவுக்குரியதாக இருக்கிறது. මේ භූමික කුඩාරම් වන්නම අපගේ ශරීරය එය දි รา පත් වෙනවා. ஆனால் நம்முடைய ஆத்துமா அழியாத ஆத்துமாவானது அது நித்திய வாசஸ்தலத்தை திறத்துக் கொள்ள வேண்டியதா இருக்கிறது. නමුත් එය විනාශ නොවන්නා වූ අපගේ ආත්මය එය සදාකාලික අමරණීය වාසස්ථානයේ ලබා ගන්න ஆனால் යුතුයි. ஒரு முக்கியமான காரியம் වැදගත් දෙයක්. நம்முடைய கூடார வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை வைத்துத்தான் நம்முடைய நித்தியம் காணப்பட போகிறது. අපගේ මේ පෘථිවියේ තිබෙනා මේ කුඩාරම් ජීවිතයේ කොයි ආකාරව තිබෙනවද ඒ ආකාරව තමයි අපගේ සදාකාලික ජීවිතයත් නියමිත වන්නේ. இந்த வேளையிலே நம்முடைய கூடாரத்திலே காணப்பட வேண்டியதான நல்ல பகுதியை நாங்கள் கவனிக்க போகின்றோம். මේ වෙලාවෙත් අපගේ කුඩාරම තුල දකින්න ගන්න ඕන වූ යහපත් කොටස් බලන්න යනවා. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய நாள் உபவாச ஜெபத்திலே காணப்படக்கூடாதவைகள் என்பதை குறித்து பார்க்கலாம். ස්වාමීන් වහන්සේ කැමති වෙන සෙක්නම් 8 දවසේදී නිරාලේ ආඥාවෙදී මේ කුඩාරම් ජීවිතේ නොදකිය යුතු දේවල් සම්බන්ධයෙන් බලන්න පුළුවන්. நாம் ஜெபம் பண்ணுவோம். ප්‍රාර්ථනා කරමු. நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்யும்படியா ස්වාමීන් වහන්සේ පිළිබඳව කරුණාව දෙන පිළිස. கர்த்தர் எதிர்பார்க்கிற கர்த்தர் விரும்புகின்ற தேவன் பிரியப்படுகிற ஒரு கூடார வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை காணப்படுத்த கிருபை செய்யும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ස්වාමීන් වහන්සේ කැමති වෙන උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙනා වූ ප්‍රිය වූ කුඩාරම් ජීවිතයක් අපගේ ජීවිත දකින්න ලබන උන්වහන්සේ උපකාර කරන්න කියලා ප්‍රාර්ථනා කරමු. முதலாவதாக நம்முடைய கூடாரம் சமாதானமாக இருக்க வேண்டும். පළමු කොට අපගේ කුඩාරම් වනාහි සමාදානයේ යුතුයි. யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே ජොබ් පස්වෙනි පරිච්ඡේද 24 වෙනි පදය அங்கே யோபுக்கு சொல்லப்படுகிறது, ජොබ්ට කියනු ලබනවා உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். මෙසේ නුඹේ කුඩාරම සමාදානයෙන් තිබෙන බව නුඹ දැනගන්නේය. உம்முடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் விசாரிக்கிற வேளையிலே நீர் குறைவை காண மாட்டீர். නුඹේ ගාල්ල බලන්ට ගිය කල කිසිවක් නැති වුණු බවද දකින්නේය. நம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்க வேண்டும். අපගේ කුඩාරම සමාදානයෙන් යුක්තව තිබිය යුතුයි. இந்த உலகத்தில் இந்த தேசத்தில் கூட அநேகருக்கு சமாதானம் இல்லை. අද මේ ලෝකයේ මේ දේශීය පව බොහෝ දෙනෙකුට සමාදානයක් නැහැ. துன்மார்க்கருக்கு தான் சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ක්‍රිස්තියානි සමාදානයක් නැති බවට උන්වහන්සේ කියා තිබෙනවා. நாங்கள் அதாவது சமாதானம் நம்முடைய கூடாரம் சமாதானமா இருக்கும்படியாக අපගේ කුඩාරම සමාදානයෙන් තිබෙන පිණිස இதே ஒரு பெரிய விடயம். මේම මහත් කරුණාවක් විස්තරාත්මක කරුණාවක්. சமாதானத்தை எப்படி அனுபவிக்கலாம், කෙසේද අපට සමාදානෙ භුක්ති විඳින්න පුළුවන්? எப்படியாக நாம் அதை பெற்றுக் கொள்ளலாம்? කෙසේද ඒක අපට ලබා ගන්න පුළුවන්? ஏசாயா 26ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்திலே ඒසායා 26 වෙනි පරිච්ඡේද 3 වෙනි පදය உம்மை பற்றி உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், ඔබ වහන්සේ ස්ථීරව අල්ලාගත්තා වූ මනුෂ්‍යයා அவன் உண்மையே நம்பி இருக்கின்றபடியினாலே ඔබ වහන්සේ විශ්වාස කරන්නේ அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர். ඔබ වහන්සේ ඔහු සම්පූර්ණ සමාදානයෙන් යුක්තව ආරක්ෂා කරගන්නේ. நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையிலே අපගේ භූමික நம்முடைய ජීවිතේ கூடாரம் சமாதானமாய் இருக்க வேண்டும்.
අපගේ கூடாரம் සමාදානයෙන් සමාදානයෙන් යුක්ත විය යුතුයි. நம்மை சூழ பல காரியங்கள் சம்பவிக்கலாம். අප අවටින් බොහෝ දේවල් සිදු වෙන්න පුළුවන්. கொரோனாவை பார்க்கும் பெரிய காரியங்கள் நடக்கலாம். කොරෝනා වසංගතයට වඩා මහත් දේවල් බැරෑරුම් දේවල් සිදු වෙන්න පුළුවන්. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக එම දේවදරුවන් වශයෙන් நமக்கு ஒரு பூர்ண சமாதானம், අපට සම්පූර්ණ සමාදානයක් நம்முடைய நாம் கர்த்தரை உறுதியாய் பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். අප ස්වාමීන් වහන්සේ කෙරේ අපේ ස්ථීරාදී ඉලක්ක සිටිය යුතුයි. நம்முடைய சமாதானத்துக்கு குறைவு இருக்க கூடாது. අපේ සමාදානයේ කිසිදු එකක් නොතිබිය යුතුයි. கர்த்தர் நம்முடைய சமாதானம் நமக்கு தந்திருக்கிறார். නාසක සමාදානය උනාස ප්‍රදී තිබෙනවා. 119 சங்கீதம் 165 வசனத்தின்படி 119 වෙනි ගීතාවලියේ 165 වෙනි පදය අනුව கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் இருக்கிறது. ස්වාමීන් වහන්සේගේ ව්‍යවස්ථාවට ප්‍රේම කරන්නන්ට බොහෝ සමාදානයක් ඇත්තේය. நாங்கள் சமாதானத்தோடு கூட நம்முடைய சன்னிதானத்தினால் சேர வேண்டியவர்களாக இருக்கிறோம். සමාදානයෙන් හේතු අප උන්වහන්සේගේ අභිමුඛයට යා යුත්තන්ව සිටිනවා. தேவனோட சமாதானம், இதனாசமக சமாதானம், நமக்குள்ள சமாதானம், අපතුල සමාදානය, யாவரோடும் சமாதானம். සියල්ලන් සමග සමාදානය. நாம் இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். මේ සත්‍ය අප තේරුම් ගත යුතුයි. நம்முடைய கூடாரம் விதமாய் காணப்பட வேண்டியது அவசியம். අපගේ கூடாரம் මෙලෙස දක්වන ලැබීම අවශ්‍යයි. நீங்கள் உபாகமம் 33 அதிகாரம் படிப்பீர்களே ஆனால் ඔබ ද්විතීය කතාව 33 වෙනි පරිච්ඡේදයේ කියවනවා. அதனுடைய 18 வசனத்திலே 18 වෙනි පදය இசக்காரே நீ உன்னுடைய கூடாரங்களிலே சந்தோஷமாயிரு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ඉසක්කාර ගැන කියා තිබෙනවා ඔබේ கூடாரம் යනත් ප්‍රීති වියල්ලා. உன்னுடைய கூடாரத்திலே சந்தோஷமாயிரு. එබ්බා ඉසක්කාර ඔබේ கூடாரம் ගැනද ප්‍රීති වියන්න. සෙනඟ දෙවල පස්සේ කියා තිබෙනවා ඔබේ கூடாரம் තුල ප්‍රීතියෙන් සිටින්න කියා. கூடாரத்திலே சந்தோஷமாயிரு. கூடாரம் තුල ප්‍රීතියෙන් සිටින්න. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ සතුටු වේවා. இது என்னத்தை காண்பிக்கின்றது? මේ කුමක්ද පෙන්වන්න කරන්නේ? நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிற அனுபவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். අප ස්වාමීන් වහන්සේ තුල ප්‍රීතියෙන් සිටිනවා අත්දැකීම ආරක්ෂා කරගත යුතුයි. இன்றைக்கு අநேகர் சூழ்நிலைகள்ல சந்தோஷமா இருக்கிறார்கள். බොහෝදෙනෙක් වාතාවරණයක් කෙරේ ප්‍රීතියෙන් සිටිනවා. சூழ்நிலைகள் மாறும், වාතාවරණය වෙනස් වෙනවා. ஆனால் கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷம் ඔබ ස්වාමීන් වහන්සේ තුල තිබෙනා ප්‍රීතිය அது என்றும் மாறாது. ඒ කිසිදාක මාන්නවන්නේ නෑ. இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்கையிலும் சந்தோஷமாயிரு. ඉසක්කාර ඔබ ඔබේ கூடாரம் වල ප්‍රීතියෙන් සිටපන්න. நாம் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். අප ස්වාමීන් වහන්සේ තුල ප්‍රීතියෙන් ஆவியின் සිටිනවා. சந்தோஷம், ආත්මේ ප්‍රීතිය, வேதம் நம்முடைய சந்தோஷம். ශුද්ධ අපගේ ප්‍රීතිය, விதமாக நாம் கர்த்தருக்குள்ள சமூகத்தினுடைய சந்தோஷம், උන්වහන්සේගේ අභිමුඛයේ ප්‍රීතිය, அவருடைய வருகையின் சந்தோஷம். උන්වහන්සේගේ ප්‍රීතිය. நம்முடைய கூடாரத்துல நாம் காரணம் இல்லாமல் உலக பிரகாரமான லௌகிகமான துக்கங்களுக்கு நாம் இடம் கொடுத்து நாம் துக்கத்தோடு இருக்க கூடாது. අපගේ கூடாரம் තුල අර්ථවත් නැති නිෂ්ඵල දේවල් කෙරේ ලෝකයේ දේවල් වල තිබෙන බර නිසා විවිධ දේවල් නිසා අපගේ ප්‍රීතිය නැතිව කරගත යුතුයි. இன்னொரு 5 விடயங்கள் இருக்கின்றது. நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இப்ப நாங்கள் சேர்ந்து ஜெபித்து முடிக்கலாம். තව කරුණු පහක් තිබුණා මම කෙටියෙන් ඔබට කියලා අවසන් කරන්න. පස්ව අපි සිල් දෙනා එකට යාඥා කරන්න நம்முடைய පුළුවන්. கூடார வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? අපගේ கூடாரம் ජීවිතයේ කෙසේද තිබිය යුතුයි? என்ன கிளைகளை கொண்டு நாம் போட வேண்டும்? කුමන කොළතු ශාඛවලින් ඒ සාදාගත යුතුද? எங்கே போட வேண்டும்? කොහෙද දැමිය යුතුද? அந்த கூடாரத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? கூடாரம் තුල අප කෙසේද වාසය කළ යුතුද? சிலருடைய பிள்ளைகள் என்றுதான பெயரை தரித்து கொண்டு සමහර අය දේවදරුවන් කියනවා නාමය දරාගෙන சந்தோஷம் கிடையாது, ප්‍රීතියක් නැහැ. சந்தோஷம் இல்லாதவர்களா இருக்கிறார்கள். ප්‍රීතියක් නැත්නම් අය සිටිනවා. நாங்கள் நம்முடைய ஓட்டத்தை சந்தோஷத்தோடு கூட முடிக்க வேண்டும். අපගේ දිවිව ප්‍රීතිය නිත අවසන් කළ යුතුයි. அப்போஸ்தலர் 20:24 பவுல் சொல்லுகிறார். ක්‍රියා 20:24 ශුද්ධ පෞද්ගලිකව පවසනවා. அப்போஸ்தலர் 20:24 ක්‍රියා 20:24 நான் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன், මට කිසිවක් ගැන දුක් නොවන්නේ. என்னுடைய பிராணனை நான் அருமையாக எண்ணேன், මගේ ප්‍රාණය පවා මම අගය කොට නොසලකමි. என்னுடைய ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோடு கூட நான் முடிக்க வேண்டும். මගේ දිවිව මම ප්‍රීතියෙන් නිත අවසන් කළ යුතුයි. சில அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு ஒரு துக்கம் என்னண்டா, எனக்கு ஒரு துக்கம் என்னடா. என்ன துக்கம்? සමහර අය නිතර නිතර කියනවා මට තිබෙනා දුක මොනවද නම් சாகுறதுக்கு எனக்கு பிள்ளைகளை குறித்து தான் துக்கம், මට பிள்ளைகளை குறித்து தான் துக்கம், මට මැරෙන්න තාක්කල් මගේ දරුවන් ගැන තමයි දුක. கடைசி மாத குறித்து துக்கம். මට බාල පුත්‍රයා ගැන දුක. எல்லாரையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். සියලු දෙනා දෙවනාසුළු கூடார வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க வேண்டும். கூடாரம் ජීවිතය තුළ ප්‍රීතියෙන් සිටින්න. நாம ரட்சிப்பு நிறைவேறுகின்ற கவலையால் ஒரு கவலை நமக்கு இருக்க கூடாது. අපගේ ගැලවීම අප තුළ ඉෂ්ට විය යුතු යන්න දුක මිස වෙන කිසිදු දුකක් අප තුළ තිබෙන්න හොඳ නැහැ. மூன்றாவதாக තුන්වනුව 118 சங்கீதம் 15 வசனத்திலே 118 වෙනි ගීතාවලියේ 15 වෙනි පදය 118 சங்கீதம்
118 වෙනි ගීතාවලියේ 15 වෙනි පදය. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? තුල කුමක්ද කියා තිබෙන්නේ? நீதிமான்களுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் ஜெய கம்பீர சத்தம் உண்டு. ධර්මිෂ්‍යගේ කූඩාරම තුල ගැලවීමේ ජය ഘോഷාව ඇත්තේ කියා ஒரு තිබෙනවා. ரட்சிப்பினுடைய கம்பீர சத்தம் நம்முடைய கூடாரங்களை தொழிச்சு கொண்டே இருக்க வேண்டும். ගැලවීමේ ජය ഘോഷාව අපගේ කූඩාරම තුල නිතරම රැවටෙමින් තිබී යුතුයි. கர்த்தர் என்னை ரட்சித்தார். ස්වාමීන් වහන්සේ මාව அதை நாம் மறக்க ගැලවුවා. கூடாது. ඒ අප අමතක නොකළ යුතුයි. பிசாசின் பிள்ளைகளை விடுதலை ஆக்கினார். දෙවනාසේ යක්ෂයාගේ ප්‍රාණීන් මාව නිදහස් කළා. அதுக்கு அநேகருக்கு ரட்சிப்பினுடைய ரட்சணியத்தின் சந்தோஷம் இல்லை. අද බොහෝ දෙනා තුල ගැලවීමේ ප්‍රීතිය නැහැ. ரட்சணியத்தினுடைய கம்பீர சத்தமும் கிடையாது. ඒ ගැලවීමේ ජය ഘോഷාවක් නැහැ. நம்முடைய கூடாரம் நீதிமான்களுடைய கூடாரமா இருக்க வேண்டும். අපගේ කූඩාරම ධර්මිෂ්‍යන්ගේ කූඩාරම් වේ. நாம் இதற்காக தன்னுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஜெபித்து நீங்கள் அனுபவத்தை உடையவர்களாக அவருடைய வருகை நாள் வரைக்கும் காணப்பட வேண்டியது அவசியம். මේ උදෙසා දේව දරුවන් වන්නා ඔබ යාඥා කරමින් උන්වහන්සේගේ ඉන්න දවස දක්වා මේ අත්දැකීම තුස්කීම අවශ්‍යයි. இன்றைக்கு அநேக கூடாரங்களிலே அங்கே கம்பீர சத்தத்துக்கு பதிலாக අද බොහෝ කූඩාරම් වල ජය ഘോෂාව වෙනුවට ஒரே சண்டை, නිතරම සම්ඩු முறுமுறுப்பு, කෙඳිරි கத்தத்துல கேள்வி கேட்பது නැසෙතින් ප්‍රශ්න நம் கூடாரங்களில் காணப்பட கூடாது. මේ ආකාරව අප කූඩාරම් තුල நாம் දකින්න கடைசி நாட்களுக்கு வந்து விட்டோம். අවසන් දවස්වල இந்த பூமியில எல்லாருமே கூடாரவாசிகள் தான். මේ පොළොවේ සිටින සියලුම දෙනා කූඩාරම් என்னதான் மாளிகையில வாசம் பண்ணினாலும் கூட கூடாரத்துல வாசம் பண்றவங்க தான் இருக்குதான். කුමන ආකාරක රජ මාලිගාවල මැදිරිවල ජීවත් වෙන නමුත් ඔහුගේ ජීවිතයත් කූඩාරම් වැසියන්ගේ ජීවිතය තමයි. நாலாவதாக සතර වෙනුව நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்திலே හිතෝපදේශ 14 වෙනි පරිච්ඡේදයේ 11 වෙනි පදය நீதிமொழிகள் 14:11 படிக்கிறோம். හිතෝපදේශ 14 11 වෙනි පදය செம்மையானவனின் கூடாரம் செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ඒ තවක් අයගේ කූඩාරම සඵල වන්නේය. நம்முடைய கூடாரம் செம்மையானவனுடைய கூடாரமா இருக்க வேண்டும். අපගේ කූඩාරම හේවත් සඵලත්වයේ තිබී යුතුයි. நம்முடைய வழிகள் செம்மையானவைகளா இருக்க வேண்டும். අපගේ මාර්ග යාපත්ව සඵල වෙන්න යුතුයි. கர்த்தர் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார். මනුෂ්‍යත්ව දෙවන්නාසේ හරි ආකාරව ඍජුව පවා තිබෙනවා. அவனோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான். නමුත් ඔහුට බොහෝ උපා මාර්ගයන් යොදාගත්තේ කියලා ඔහු ගැන කියා තිබෙනවා. நம்முடைய உபாய தந்திரங்கள் நம்முடைய செம்மையான வாழ்க்கையை கெடுக்க கூடாது. අපගේ උපායන් අපගේ යහපත් ඍජු ජීවිතය නැති නොකර යුතුයි. செம்மையானவருடைய ஜெபம் தான் அவருக்கு பிரியமானதாக இருக்கிறது. යහපත් අයගේ යාඥාව තමයි උන්වහන්සේට ප්‍රසන්න. நீங்கள் ஆபகுக் 2:4 படிக்கிறதான வேளையிலே ஆபகுக் 2:4 ඔබ අබගුක් 2:4 කියවන විට அகங்காரியினுடைய ஆத்மா அவனுக்குள்ள செம்மையானது அல்ல என்று வாசிக்கிறோம். ලෝකාරයාගේ ආත්මය ඔහු තුල අහරිව නැතිපෙන්නේ කියලා කියනවා. அகங்காரியினுடைய ஆத்மா ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இது அகங்காரியா இருக்கிறானே அவனுடைய ஆத்மா அவனுக்குள்ளே செம்மையானது அல்ல. අබගුක් දෙවෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි පදේ කියා තිබෙනවා බල ඔහුගේ සිත උඩුකුය ඒ ඔහු තුල අවක්ක නැත. நம்முடைய கூடாரம் செம்மையா இருக்க வேண்டும். ஆனா අපගේ කූඩාරම අවක්ක ඍජු තිබිය යුතු නම් நாங்க அகங்காரியா இருக்க கூடாது. අප ආකාරව එසෙන උඩකොට සිටිය යුතුයි. சத்தியங்கள் புனிதமான கூடார வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றது. මේ ආකාර දෙවනාසගේ සත්‍යයන් අපගේ සිත කූඩාර ජීවිත ජීවිත යුතු කියා තිබෙනවා. ஐந்தாவதாக පස්වනව எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ගණන් කතා 24 எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ගණන් කතා 24 அங்கே யாக்கோபே உன்னுடைய கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று வாசிக்கின்றோம். එබ්බා යාකෝබ් නුඹේ කූඩාරම් කොපමණ අලංකාරද කිය සෝබෝන්නද කියලා අපි කියවනවා. அங்கே பிலேயாம் தேவஜனங்களை சபிக்கும்படியாக வருகின்றார். බාලම් දෙවනාසගේ සිරකට සාප කරන්න පැමිණියා. அவன் சபிக்க வந்தவன் ඔය සාප කරන්න පැමිණියා. கண் திறக்கப்பட்டவனாக නමුත් ඔහුගේ දෙනෙක් පැහැදුනා පුද්ගලයා වගේ. தேவ ஜனங்களுடைய அந்த ஒழுங்கை பார்க்கிறான். கூடாரத்தில் ஒழுங்கை பார்க்கிறான். දෙවනාසගේ සිරකගේ යට කූඩාරම් වල පිළිවෙල ඔහු දකිනවා. மத்தியில் ஆசரிப்பு கூடாரம். නැද ஆசரிப்பு உன்வான்சிய மண்டபே මණ්ඩපය තිබුණා. அங்கே கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம் காணப்படுகிறது. දෙවනාසගේ මණ්ඩපය දකින්න ලැබුවා. அதனுடைய 4 திசைகளிலும் 3 கோத்திரங்களாக கூடாரம் போட்டிருந்தார்கள். ඒ සතර දිශාවෙම ගෝත්‍ර 3 බැගින් ඔහුගේ කූඩාරම් ගසාගෙන සිටියා. அந்தந்த கோத்திரங்களுடைய கொடிகள் அங்கே காணப்பட்டது. ඒ ගෝත්‍රවල දජේ දකින්න ලැබුවා. அவன் கண்மலை உச்சியிலிருந்து பார்க்கிறான். ඔහු පර්වත දුරේ සිට බලනවා. சபிக்கும்படியாக தான் வந்தவன்.
சாப்பு කරන්න පැමිණියා. ஆனா தேவன் சொன்ன இடத்தில தேவன் சொன்ன பிரகாரமாக அவர்கள் கூடாரம் போட்டிருந்ததுனால දෙවනාස කීව ස්ථානවල දෙවනාස කී ලෙස කුඩාරම් දමාගෙන තිබුණ නිසා தேவனுடைய திட்ட பிரகாரமாக சித்த பிரகாரமாக ஜீவிக்கிறதுனாலதான் நம்முடைய கூடாரம் அழகா இருக்கும். දෙවනාසගේ සැලසුමනුව දෙවනාස කැමැත්තන ජීවත් වීම කන්නකොට කියන තමයි අපගේ කුඩාරම අලංකාරවත් වන්නේ. அவன் என்ன சொல்றான் இல்லையா? බලම්වාද කියන්නේ யாக்கோபே உடைய கூடாரங்களும் එපා යාකෝබ්ගේ කුඩාරම් இஸ்ரவேலுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள். එපා ඊශ්‍රායලගේ මණ්ඩපය කොහොමද සෝබනද. தேவன் சொன்ன பிரகாரமாக ஜீவிப்பதுதான் அழகான வாழ்க்கை. දෙවනාස කී ලෙස ජීවත් වීම තමයි අලංකාරවත් ජීවිතය. தேவன் சொன்ன பிரகாரமாய் கூடாரம் போடுவது அழகான கூடாரமாக இருக்கும். දෙවනාස කී ලෙස කුඩාරම් දමා ගැනීම තමයි අලංකාරවත් කුඩාරම. நாங்கள் அங்கிமிங்கமாக தாறுமாறாக ஜீவிக்க கூடாது. අප මේ අත අපිලිවලව ජීවත් වෙන්න ඕනේ නැහැ. கோணலும் மாறுபாடுமாய் நாங்கள் ஜீவிக்க கூடாது. වක්කවිත වක්කාරව අප ජීවත් නොවන්න தேவனுடைய ඕනේ. சித்த பிரகாரமாய் දෙවනාස කැමැත්තන அவருடைய திட்ட பிரகாரமாய் සැලසුමනුව நம்முடைய கூடாரங்கள் காணப்பட வேண்டும். අපගේ කුඩාරම දකින්න ලැබිය යුතුයි. ஆறாவதாக සය වෙනුව நம்முடைய கூடாரத்திலே අපගේ කුඩාරමේ ஆசீர்வாதத்தின் அனுபவம் காணப்பட வேண்டும். ආශිර්වාදය අත්දැකීම දකින්න ලැබිය යුතුයි. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே විනිශ්චයකාරයාගේ පොත 5 වෙනි පරිච්ඡේදය 24 වෙනි පදය අනුව நியாயாதிபதிகள் 5:24 විනිශ්චයකාරයාගේ පොත 5 වෙනි පරිච්ඡේදය 24 වෙනි පදය අනුව என்ன வாசிக்கிறோம்? ඒ ස්ථානේ කුමද කියවන්නේ? கூடாரத்திலே வாசம் பண்ணுகிறவர்களுக்குள்ளே ஜாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். යාගේල් තොමෝ වෙන ස්ත්‍රීන්ට වඩා ආශිර්වාද ලද්දී වන්නේය. කුඩාරමේ ස්ත්‍රීන්ට වඩා ආශිර්වාද ලද්දියක් වන්නේය. அங்கே அவள் கூடாரத்தில் வாசமாயிருந்த ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருந்தாள். කුඩාරම් තුල වාසය කරන අනෙකුත් ස්ත්‍රීන්ට වඩා ආශිර්වාද ලද්දියක් සිටියා. நடந்தது என்ன தெரியுமா? කුමක්ද සිදු වුනේ? கூடாரத்தில் ஒரு கொலை நடந்தது. ඒ කුඩාරම තුල මරණයක් සිදු වුණා. சிசேரா கொல்லப்பட்டான். සිසිර මරණ ලැබුවා. கூடார ஆணியை தலையில் அடித்து கொன்று போட்டாள். කුඩාරම් ඇණයක් ඔහුගේ ඉස්සර නළලට ගසා ඔහු මරා දැමුවා. வார்த்தை என்ன சொல்லுகிறது? වචනේ කුමද කියා තිබෙන්නේ? அங்கே ஜாகருடைய கூடாரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரம். යාගේල්ගේ කුඩාරම ආශිර්වාද ලද්දා කුඩාරම. இது சொல்லுகின்ற சத்தியம் என்ன? කියන බණව සත්‍ය කුමක්ද? நம்முடைய சத்துருக்கள் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட வேண்டும். අපගේ සතුරන් අපගේ යට පාත් කර ලැබිය යුතුයි. நம்மை சிறைப்படுத்தினவர்களை நாங்கள் சிறைப்படுத்த வேண்டும். අපව සිරගත කරගත්තව අයව අප සිරගත කළ යුතුයි. சத்துருவை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். සතුර අප ජයගත යුතුයි. சத்துரு நம்முடைய வாழ்க்கையிலே தோற்கடிக்கப்பட வேண்டும். සතුර අපගේ ජීවිතේ සම්බන්ධයෙන් පරාජයට පත් යුතුයි. கூடார ஆணியை அவள் கையில் எடுத்தாள். කුඩාරමේ ඇණයක් යාගේ අතට ගත්තා. தொழிலாளிகளுடைய சுத்தியலை கையிலே கொண்டு போனாள். ඒ කප්කරුන්ගේ මිටියක් යාගේ අතට අරගත්තා. நெற்றில் அடித்து போட்டாள். ඔහුගේ නළලේ ඒ පත් වෙන්න பாருங்க, நெற்றில் அடிப்பது බලන්න නළලට පාර அது දෙන්න. என்னத்தை காட்டுகின்றது? මොකද වෙන්නක් කරන්නේ? பிசாசின் திட்டங்களை நாம் முறியடிக்க வேண்டும். යක්ෂයාගේ සැලසුම අප විනාශ කළ යුතුයි. தாவீதும் கூட கோலியாத்துடைய நெற்றியில் தான் அந்த கல்லு படும்படியாக அவன் அறிந்தான். දාවිත් පවා ගොලියත්ගේ නළලට තමයි ඒ ගල පතිත වෙන පිණිස එල්ල කළේ. பிசாசின் திட்டங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். යක්ෂයාගේ සැලසුම අප ජයගත යුතුයි. அவருடைய சிந்தனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். ඔහුගේ සිතුවිලි අප ජයගත යුතුයි. ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரமாக நம்முடைய வாழ்க்கை மாறும். එවිට ආශිර්වාද ලද්දව කුඩාරමක් වශයෙන් අපගේ ජීවිතේ මාරුවේ. சத்துருவை நாம் முற்றுமாக ஜெயிக்க வேண்டும். සතර සම්මුලයන් අප ජයගත යුතුයි. சத்துருக்களை ஜெயம் பண்ணால்தான் நாம் சத்துருவை ஜெயித்தால்தான் අප සතුරා ජයගත්තොත් තමයි கர்த்தர்கள் மேல் பிரியமாயிருப்பார். ස්වාමීන් වහන්සේ අප කෙරේ ප්‍රසන්න වන්නේ. சத்துரு நம்மை ஜெயம் கொண்டால் සතුරා අපව ජයගත්තේ නම් கர்த்தர் நம்மை பிரியமாயிருக்க மாட்டார். ස්වාමීන් වහන්සේ අප සම්බන්ධ ප්‍රසන්න සිටින්නේ නැහැ. சங்கீதம் 41:11 விதமாக படிக்கின்றோம். ගීතාවලිය 41 11 පදය අප එලෙස කියවනවා. சத்துரு ஜெயம் கொள்ளக்கூடாது. අපව සතුරා ජය නොගත சத்துரு යුතුයි. ஜெயம் கொண்டால் தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாற முடியாது. සතුරා ජයගත්ත නම් අපිට දෙවනාසෙ ප්‍රසන්නයි ලෙස මාරු වෙන්න நாம் බෑ. சத்துருவை ஜெயிக்க வேண்டும். එබැවින් අප සතුරාම ජයගත යුතුයි. கடைசியாக අවසාන වශයෙන් நம்முடைய கூடாரத்திலே කුඩාරමේ ஒரு ரகசிய செயல் காணப்பட வேண்டும். උන්වහන්සේගේ මන්ත්‍රලාභයේ සෙනත රාසිගත ක්‍රියාවල මිත්‍රලාභයේ සෙනත උන්වහන්සේගේ රාසිගත ක්‍රියාව දක්වලා ලැබෙන්නේ. நம்ம ஜோபின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்திலே ජෝබ් 29 වෙනි පරිච්ඡේදය 4வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே 4 වෙනි පදේ කියවන විට ஜோபு சொல்லுகின்றார், ජෝබ් පවසනවා தேவனுடைய ரகசிய செயல் என்னுடைய கூடாரத்தின் மேல் இருந்தது. කළ දෙවනාසගේ මිත්‍රලාභයේ මාගේ කුඩාරම කෙරේ තිබුණේය. நம்முடைய கூடாரமாகிய நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையிலே අපගේ කුඩාරම් ජීවිතේ නමත මේ භූමික ජීවිතේ தேவ ரகசியம் நிறைவேற வேண்டும். දෙවනාසගේ රහස ඉෂ්ට විය යුතුයි. ரகசிய செயல் நடைபெற வேண்டும்.
උන්වහන්සේගේ රාසිගත ක්‍රියාව අප තුළ ඉෂ්ට විය යුතුයි. அதைத்தான் நாங்கள் தேவனுடைய நற்கிரியை என்று சொல்லுகிறோம். ඒ සම්බන්ධව තමයි අප දෙවියන් වහන්සේගේ ආපත් ක්‍රියාවලිය அவர்களுடைய நற்கிரியை ஆரம்பித்திருக்கிறார். උන්වහන්සේ ආපත් ක්‍රියාවලිය கிறிஸ்துவின் நாள் வரை நாம் நடத்தி கொண்டிருக்கிறார். සංස්කෘතික දවස් දක්වාම අපට මඟ පෙන්නනවා. இன்னொரு வார்த்தையில சொன்னால் மறுபத்தின் வேலையாக இருக்கிறது. තව වචනකින් පවසනවා නම් අන්නේ සත්‍යමය ක්‍රියාවලියක් වෙනවා. கூடாரத்தின் மேல தேவனுடைய மறுபத்தினுடைய கிரியை අපගේ කූඩාරම පිට උන්වහන්සේගේ අන්නේ සත්‍යමය ක්‍රියාවලිය யாருக்கும் தெரியாது. කිසිවෙකුට දන්නේ නැහැ. உள்ளான மனுஷன் பலப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. අපගේ අතුලාන්ත මනුෂ්‍ය ශක්තිමත් වෙන්න සිටිනවා. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்படுகின்ற அனுபவம். සිතල් කිරින් කටකොටගෙන අන්‍යාකාරවත්ව වෙන්නේ කම්ප පිටු කරනවා. இயேசு வரப்போகிறார். අපගේ සංසේන්දිය යනවා. அவர் ரகசிய செயல் නාසගේ රාසිගත நம்முடைய ක්‍රියාව கூடத்தின் மேல் இருக்க வேண்டும். අපගේ කූඩාරම තුළ තිබිය යුතුයි. தேவனுடைய கிரியைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். දෙවනාසගේ වෙන ක්‍රියාවලියක් අප තුළ අකමැතිව සිටිය යුතුයි. நம்முடைய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். අපගේ සංසික්මණින් එන්න යනවා. நம்ம இந்த பூமியில நம்ம ஜீவிக்கிற ஜீவியம் ஒரு கொஞ்ச நேரம். මේ පොළොවේ අප ජීවත් වෙන ජීවිතයේ ටික වෙලාවක්. கூடார வாழ்க்கை මේ කූඩාරම් ජීවිතය பேர்த்து போடப்படும். එය ගලවා දමනු ලබනවා. நித்திய வாசஸ்தலம் நமக்காக இருக்கின்றது. සදාකාලික වාසස්ථානයක් අප උදෙසා நம்முடைய තිබෙනවා. கூடாரத்திலே சமாதானம் இருக்க வேண்டும். අපගේ කූඩාරම තුළ සමාදානය நம்முடைய තිබෙනවා. கூடாரத்திலே சந்தோஷம் இருக்க வேண்டும். අපගේ කූඩාරම තුළ සන්තෝෂය තිබිය நம்முடைய යුතුයි. கூடாரத்திலே ரட்சிப்பினுடைய கம்பீர சத்தம் இருக்க வேண்டும். අපගේ කූඩාරම තුළ ගැලවීමේ ප්‍රීතිය හඬ තිබිය යුතුයි. நம்முடைய கூடாரத்தில் நாம் செம்மையானவர்களை வாசம் பண்ண வேண்டும். අපගේ කූඩාරම තුළ අප නිසිව ඍජුව ජීවත් විය යුතුයි. தேவ திட்ட பிரகாரமாய் சித்த பிரகாரமான ஜீவிதத்தில் நம்முடைய கூடாரம் அழகாய் காணப்பட வேண்டும். දෙවනාසගේ සැලසුම කැමැත්තට ජීවත් වීම අපගේ කූඩාරම අලංකාරවත්ව තබා ගත යුතුයි. சத்துரு மேற்கொள்ளப்பட்டு சத்துரு ஜெயம் கொள்ளாதபடிக்கு நம்முடைய கூடாரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரமாய் இருக்க வேண்டும். සතරන් අප ජය අරගෙන සතරන් අප ජය නොගන්නා වූ ආශිර්වාද ලැබව කූඩාරමක් අපගේ நம்முடைய කූඩාරම තිබිය යුතුයි. கூடாரத்தின் மேலே நம்முடைய ரகசிய செயல் இருக்க வேண்டும். අපගේ කූඩාරම තුළ උන්වහන්සේගේ රාසිගත ක්‍රියාවලිය තිබිය යුතුයි. இந்த 7ஆம் மாதம் தேவ ஜனங்கள் எழுத்தின் பிரகாரமாய் கூடார பண்டிகை ஆசரித்த மாதம். මේ සත්වෙනි මාසයේ දෙවනාසගේ සෙනග පදාර්ථව කූඩාරම් මංගල්‍යයේ සැමරුවා වූ මාසයක්. இந்த சத்தியங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். මේ සත්‍යයන් උන්වහන්සේ අපට ලබා இந்த දෙනවා. தேசத்திலே ஜீவிக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் මේ දේශය තුළ ජීවත් වන සෑම දේවදරුවෙක් எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களும் සියලුම දේවදරුවන්ගේ කූඩාරම් இவ்விதமாய் காணப்படுமையானால் මිනිස් දකින්න ලබනවා නම් பாதை உன் கூடாரத்தை அணுகாதென்றான வார்த்தையும் கூட நிறைவேறுகின்றதாக இருக்கும். වසංගතයක් නුඹේ කූඩාරමට ලංවන්නේ කියන උන්වහන්සේගේ පොරොන්දු විශ්වවනවා ඇත. ஆமென். நாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். බාර කරමි යාඥා நம்முடைய කරමු. பிள்ளைகளுடைய கூடாரங்கள் எல்லாம் தேவன் பிரியப்படுகிற கூடாரமாய் இருக்க வேண்டும். දේවදරුවන්ගේ කූඩාරම් සියලු දෙවනාසෙ ප්‍රසන්නවනා කූඩාරම් විය යුතුයි. தேவனுடைய ரகசிய செயல் நடைபெறுகின்ற கூடாரங்களாய் இருக்க வேண்டும். දෙවනාසගේ රාසිගත ක්‍රියාවලිය කරලා ලබනා ஆமென். කූඩාරම් විය යුතුයි. சமாதானத்தோடு இருக்கிற கூடாரங்களாய் இருக்க வேண்டும். සමාදානෙ තිබෙනා කූඩාරම් විය ஆமென். යුතුයි. கேட்ட வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுப்போமாக. අප ඇස්වා වචනෙට බාර ஆமென். කරමු. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் இருப்போம். ස්වාමීන් වහන්සේ තුළ ප්‍රීතියෙන් සිටිමු. ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். කිසිවක් ගැන කනගාටු நம்முடைய නොසිතා. ஓட்டம் சீக்கிரமாய் சந்தோஷமாய் முடியும். අපගේ දිවීම ඉක්මනින්ම ප්‍රීතියෙන් යුතුව අවසන් நம்முடைய වේ. இயேசு சீக்கிரமாக வருவார். අපගේ විශ්වාස ඉක්මනින් එයි. ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். බාර කරමින් යාඥා කරමු. தானியேலின் புத்தகத்தை வாசித்து சிந்திக்கும்படியாக இயேசு சொன்னார். දානියේල්ගේ අනාවකී පොත කියවා කල්පනා කරන පිණිස විශ්වාස කියා ஆமென். තිබෙනවා. தானியேலின் புத்தகத்திலே அவனுக்கு ஒரு பெரிதான ஒரு சிந்தை இருந்தது தானியேலுக்கு. දානියේල්ගේ අනාවකී පොත කරනකොටගෙන අප දකිනවා දානියේල්ට මහත් දීර්ඝ කල්පනාවක් තිබුණා. நாகரிகம் நிறைந்ததான அந்த பாபிலோன் தேசம், විලාසයෙන් පිරුණා වූ නාගරිකත්වයෙන් පිරී තිබුණා වූ ඒ அரண்மனை வாழ்க்கை රජමැදුර ජීවිතය எல்லாம் ஒன்றும் இல்லை. ඒ කිසිවක් නැත. எனக்கு ஒரு நிலையான நகரம் இருக்கின்றது. මට පවතිනා නුවරක් තිබෙනවා. எனக்கு ஒரு சொந்த தேசம் இருக்கின்றது. මට කියලා අයිති දේශයක් அங்கே நான் போக வேண்டும். ඒ ස්ථානමයි ආයි. நான் இங்கே சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். මම මේ ස්ථානේ වහල්කම அந்த சிந்தையோடு இருந்தது போல ඒ සිතිවිල්ලත් ඔසිකියක් නේ. நமக்கு அதை பார்க்கும் ஒரு மேலான சிந்தை உண்டாகட்டும். අපිට ඊටත් වඩා වැඩි උතුම් වූ நாங்கள் සිතිවිල්ලක් நம்முடைய பர நெரிசலுக்கு நேராக நம்முடைய பலகணிகளை திறப்போமாக. අපගේ පරම කානාන දෙසට අපගේ කවුළු අරගෙන ஆமென். இந்த புதிய எருசலேமுக்கு நேராக நம்முடைய பலகணிகளை திறப்போமாக. ඒ නව එරුසලේමට කෙලින් අපගේ කවුළු අරිමු. இந்த பூமியிலே நமக்கு சொந்தமாய் இல்லையான நகரம் நமக்கு கிடையாது. මේ පොළොවේ පවතිනා නුවරක් අපිට නැත. நாம் கூடாரவாசிகள். අප කෝඩාරවැසියන්. பாபிலோனில் இருக்கின்றதுனாலே ராஜாவின் போஜனத்தை புசித்து ஜெபிக்காமல் விருப்பம் போல ஜீவிக்கலாம் என்று தானியேல் அவன் தீர்மானிக்கவில்லை. බබිලෝනයේ සිටින හේන ඔහු යාඥා නොකොට තමගේ කැමැත්ත ඇති රජුගේ භෝජන අනුභව කරමින් සිටින පුළුවන් කියලා දානියෙල් සිතුවේ නැහැ. இந்த பூமியில நாம் இருந்தாலும் கூட මේ පොළොවේ අපි සිටියා. நாம் விருப்பம் போல ஜீவிக்க முடியாது. අපේ කැමැත්තට ජීවත් நம்முடைய වෙන්න. கூடாரம் சமாதானமாய் இருக்க අපගේ வேண்டும். කෝඩාරම සමාදානයෙන් යුතුව. நம்முடைய கூடாரம் சந்தோஷத்தோடு கூட காணப்பட வேண்டும். අපගේ කෝඩාරම ප්‍රීතියෙන් යුතුව நம்முடைய දකින්න. கூடாரம் நீதிமான்களுடைய கூடாரமாய் இருக்க வேண்டும். අපගේ කෝඩාරම ධර්මශාලී ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாக இருக்க வேண்டும். ගැලවීමේ ජයഘോഷ වැසී ஒரு
செம்மையான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். අප ඍජු ජීවිතයක් ජීවත් විය நாம் යුතුයි. அகங்காரியா இருக்கக்கூடாது. අප උඩගොය වෙන සිටිය යුතුයි. நம்முடைய கூடாரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். අපගේ කුඩාරම ආශිර්වාදවත් වේ. சத்துரு தோற்கடிக்கப்பட வேண்டும். සතර පරාජයට පත් ஒரு වේ. ரகசிய செயல் இந்த பாபிலோனில் வைத்துத்தான், இந்த சபிக்கப்பட்ட பூமியில் வைத்துத்தான் நம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். මේ දෙවනාසික රාශිගත ඒ ක්‍රියාවලිය මේ සාපලත් මේ බබිලෝනිය තුල මේ දේශය තුල තමයි ඉෂ්ට විය යුත්තේ. அன்றைக்கு சிறையில் இருந்து தானியேல் சொந்த தேசத்துக்கு திரும்பினது போல ඒ කාලේදී දානියෙල් තමාගේ වහල්කම ඉෂ්ට තමාගේ මේ හිමි දේශයට ඇරී ගියක් මෙන් நாங்கள் நம்முடைய சொந்த தேசத்துக்கு பறந்து போக අප போகிறோம். අපගේම අයිති දේශයට අප පියාසර කර නගින්න යනවා. ஒப்பு கொடுப்போமாக. ආර කරමු. அதற்காக நாம் இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் ඒ උදෙසා අප මේ පොළවේ වසන තුන சபத்தை நாம் விடக்கூடாது. යාඥාවක් நாங்கள் නැහැ. ஜெபித்தால் தான் அவருக்கு பிரியமானவனை காணப்பட අපි முடியும். යාඥා කළොත් පමණයි අපට වෙනස්ල පුසනාය දකිලා ஜெபித்தால் தான் நமக்கு காரியங்கள் சம்பவிக்கும். යාඥා කළොත් තමයි අප තුල කාරණාවල් සිදුවන්නේ. ஜெபித்தால் தான் நமக்குள்ளே தேவ காரியம் தோசித்த நிறைவேறும். යාඥා කළොත් තමයි අප තුල දෙවනාසේ කැමති ඉෂ්ට වන්නේ. ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். බාර කරගෙන